இப்போ லைவ்ல ஒரு கிளாஸ் இருந்துச்சுன்னு வச்சுக்கலாமே, ஒரு 2 நாள் வகுப்பு நடக்குது அப்படின்னா அங்க நீங்க 2 நாள் படிக்கிறது மட்டும்தான் உங்களுக்கு இருக்கும். அதுக்கப்புறம் அங்க நீங்க என்ன மனநிலையில் இருப்பீங்க அப்படிங்கிறது வந்து தெரியாம இருக்கும். ஒரு சில காரணத்தினால உங்களுக்கு அதை நீங்க ஃபுல் பிளட்ஜா வந்து கலந்துக்க முடியாம இருக்கும். அதுக்கு வந்து எந்த வீடியோ அந்த மாதிரி வந்து கிடைக்காது. நீங்க நோட்ஸ் வந்து வச்சிருப்பீங்க, நோட்ஸ் ஒரு பக்கம் நோட் பண்ணணும், அதுக்கப்புறம் கவனிக்கிறது ஒரு பக்கம் கவனிக்கணும், சந்தேகங்கள் வந்து கேட்கற கூட நேரமின்மையை கூட இருக்கும். இப்போ அந்த மாதிரி ஒரு இதை வந்து பாத்தீங்கன்னா உடைக்கிறதுக்காக வந்ததான் இந்த ஆன்லைன் கிளாஸ். ஆன்லைன் கிளாஸ் வரும்போது உங்களுக்கு ஒவ்வொரு நாள் வகுப்பு வீடியோ வந்து பாத்தீங்கன்னா வீடியோ வடிவில் கொடுத்துருது. அப்ப நீங்க அதை எப்ப வேணாலும் நீங்க பார்க்க முடியும். ஒரு நாள் வந்து நீங்க அதை கலந்துக்கல அப்படின்னா கூட உங்களுக்கு வீடியோ வடிவில் நீங்க அதை வந்து பார்த்துக்க முடியும். அதுக்கப்புறமா எப்ப வேணாலும் நீங்க வந்து அதை பார்த்துக்க முடியும். டவுட் இருந்தா கூட நீங்க நேரடியா நீங்க கேட்டுக்கலாம், அது வந்து பிரச்சனை கிடையாது. சரிங்களா? அது மற்ற வகுப்பு மாதிரி இருக்காது. கண்டிப்பா வந்து ரொம்ப டெடிகேட்டா தான் உங்களுக்கு வகுப்பு எடுக்க போறேன். நீங்க நல்லா வந்து கவனிச்சா மட்டும் போதும். நீங்க குறிப்பெடுக்கிறதுல வந்து கவனம் செலுத்த வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா முழுக்க முழுக்க கோச்சிங் மெத்தடாலஜி படி தான் வந்து இந்த வகுப்பே இருக்க போகுது. அதனால இதுல புரிஞ்சவங்களா இருக்கலாம் அல்லது புரியாதவங்களா இருக்கலாம், யார் வேணாலும் இருக்கலாம். அடிப்படை ஜோதிடம் தெரிஞ்சிருக்கலாம், ஜாமக்கோல் பிரச்சனைமே தெரிஞ்சிருக்கலாம், தெரியாம கூட இருக்கலாம். அதை பத்தி எல்லாம் பிரச்சனையே கிடையாது. சரிங்களா? எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் புரிய போகுது. ஏன்னா அந்த டெக்னிக்ல நாங்க பயன்படுத்துறதுனால எல்லாருமே ஒரே மாதிரி வந்து பயன்படுத்துவீங்க. பலன் சொல்றதும் ரொம்ப எளிமையா இருக்கும். அதனால நீங்க கவலைப்பட வேண்டியதில்லை. பூதாகாரமான கணிதங்கள் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது. ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான். ரொம்ப எளிமையான ஒரு பிரச்சனை முறை தான் இந்த ஜாமக்கோல் பிரச்சனை முறை. சரிங்களா? நம்ம வகுப்புக்குள்ள போயிடலாம். யாராவது ஒருத்தங்க பேச விரும்பினா பேசலாம். ஓகே, நோ ப்ராப்ளம். எல்லாரும் வந்து நவகிரகங்களை வணக்கத்தை வச்சுக்கோங்க. குருவே சரணம், குருவே துணை, குருவே சரணம், குருவே துணை, குருவே சரணம், குருவே துணை. எல்லாரும் நவகிரகங்களை வந்து பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. சரிங்களா? இந்த கலை மூலியமா 4 பேருக்கு கண்டிப்பா நம்ம நல்லது பண்ணணும். அதை வந்து மனசுல இது பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஓகே. இப்போ பல்வேறு வகையான பிரசன்ன முறைகள் வந்து இருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா சோழி பிரசன்னம், அதுக்கப்புறம் வெற்றிலை பிரசன்னம், கேபி பிரசன்னம், இன்னும் பல வகையான பிரச்சனைகள் இருக்கு. அஷ்டமங்கல பிரச்சனம், அந்த மாதிரி நிறைய வகையான பிரச்சனை முறைகள் இருக்கு. இப்போ ஜாமகோல் பிரச்சனை இப்போ சமீபமா வந்து நல்லா பிரபலம் ஆயிட்டு வந்துட்டு இருக்கு. இப்போ பல்வேறு வகையான பிரசன்ன முறைகள் இருந்தா கூட நம்ம ஜாமக்கோல் பிரசனம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப எளிமையா பார்க்கக்கூடிய பிரசன்ன முறை அப்படிங்கிறத நான் வந்து உங்கள்கிட்ட பதிவு பண்ணிக்கிறேன். இப்ப நீங்க வெற்றிலை பிரச்சனை பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பா வந்து அதுக்கு ஒரு கருவி தேவை. வெற்றிலை அப்படிங்கிற ஒரு கருவி கண்டிப்பா தேவை. சரிங்களா? இப்ப நீங்க அஷ்டமங்கல பிரச்சனை பார்க்கணும்னா அதுக்கு தனியா ஒரு இருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா குறிப்பிட்ட நைட்ல வந்து பார்க்கக்கூடாது, பகல்ல மட்டும் தான் பார்க்கணும். அதுக்கு சில நியம நிஷ்டைகள் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. நியம நியமங்கள் கண்டிப்பா அதுல இருக்கு. அதனால எல்லா டைமும் அதை நம்ம வந்து பார்க்க முடியாது. இப்போ கேபி பிரச்சனை பார்க்கணும் அப்படின்னா கூட நீங்க கணிதம் போடுறதுக்கு வந்து ஒரு கருவிகள் தேவை, சாஃப்ட்வேர் கண்டிப்பா தேவை. சாஃப்ட்வேர்ல போட்டீங்கன்னா கொஞ்சம் குயிக்கா போட முடியும். இதே நீங்க தனிப்பட்ட முறையில கணிச்சிங்கன்னா ரொம்ப லேட் ஆயிடும். ஒரு 15 நிமிஷம் அந்த மாதிரி கூட ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா. இப்போ இந்த ஜாமக்கோல் பிரச்சனை அப்படிங்கிறது ஒரு 2 நிமிடத்துல கணிதம் போட்டுக்கலாம். 2 நிமிடத்துல நீங்க கைப்படவே கணிதம் போட்டுடலாம். அப்போ எளிமையான ஒரு பிரச்சனை முறை, துல்லியமா பலன் இருக்கும். நீங்க அதுல வந்து மாற்று கருத்தே இல்லை. இதுல நடக்கும் நடக்காது அப்படிங்கிற மாதிரி இல்லாம நிறைய விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா அதை வந்து கத்துக்க முடியும். நீங்க அதை பார்க்கும்போது லைவ்ல பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் தெரியும். அதனால எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இப்ப நீங்க பிரச்சனை பார்க்க ஆரம்பிங்க. ஒரு 2 நாள்ல 3 நாள்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து பார்க்க ஆரம்பிங்க. அப்ப பார்க்கும்போது உங்களுக்கு வரக்கூடிய அமைப்புகள் எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு டேட்டா பேஸா கலெக்ட் பண்ணி வைங்க. ஒரு டைரியில வந்து நோட் பண்ணி வைங்க. இப்ப உங்கள்கிட்ட ஒரு பிரச்சனை கேட்கிறாரு அப்படின்னா நீங்க ஒரு டைரியில வந்து அதை நோட் பண்ணி வைங்க. ஏன்னா அது வந்து உங்களுக்கு எப்பவுமே ஒரு நன்மை கொடுக்கும். என்ன காரணம் அப்படின்னா இப்ப உங்களுக்கு கேட்கறதுக்கு நீங்க வந்து ஒரு பலன் சொல்றீங்க. அதை வந்து நீங்க ஒரு குறிப்பா வந்து டைரியில எடுக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னா அது வந்து என்ன நடக்குது, இந்த பிரச்சனத்துடைய தன்மை என்ன அப்படிங்கறத அவங்க வந்து சொல்லுவாங்க. ரிசல்ட் சொல்லுவாங்களா இல்லையா? இப்ப நீங்க ஒரு வேலை பண்ண வேணாம்னு சொல்லுவீங்க. இப்ப வேலை ஸ்டார்ட் பண்ணலாமான்னு கேட்கிறாரு, வேணாங்க இந்த காலகட்டம் சரியில்லைன்னு சொல்றாரு. ஆனா வந்து அவர் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுறாரு அப்படின்னு வச்சுக்கலாமே. இப்ப அதோட ரிசல்ட் நீங்க பாப்பீங்களா இல்லையா? ஒண்ணு நீங்க பாப்பீங்க, அல்லது வந்து அவங்க சொல்லுவாரு, அல்லது வேற யாராவது ஒருத்தர் மூலியமா கேள்விப்படுவீங்க. அப்ப அந்த மாதிரி அவங்க ஸ்டார்ட் பண்ணா என்ன ஆனாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிசல்ட் வரும் இல்லையா? இந்த எண்ட் ஆஃப் ரிசல்ட் வந்து இந்த பிரச்சனை வந்து என்ன காமிக்குது அப்படிங்கிற ஒரு அணுகுமுறை வந்து உங்களுக்கு வந்து தெரியும். அப்ப அது தெரியும் போது உங்களுக்கு அந்த ஒவ்வொரு பிரச்சனமே வந்து பாத்தீங்கன்னா புது வகையான விஷயங்களை வந்து உங்களுக்கு வந்து கத்துக் கொடுக்கும். அதுல வந்து எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. சரிங்களா? நம்ம போடக்கூடிய பிரச்சனம் குரூப்லயே நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பதிவு பண்ணுவோம். கவலைப்பட வேண்டியது கிடையாது. இந்த காரகத்தை உங்கள் சார்ந்த சில அந்த பிடிஎஃப் வேலைகள்லாம் கொஞ்சம் நடந்துட்டு இருக்கு. இந்த 2 நாள்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கைக்கு வந்து. சரிங்களா? அதனால கூடுமான வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நல்லா கவனிங்க. வகுப்பு வந்து கவனிக்கிறதுல
கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. சரி, ரொம்ப சும்மா கேஷுவலா இருந்தீங்கன்னா கூட போதும். ஓப்பன் மைண்டா இருங்க கிளாஸ்ல. நீங்க எங்கேயோ படிச்ச விஷயங்கள், கேட்ட விஷயங்கள், கடந்த விஷயங்கள் அதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அப்படியே வந்து கொஞ்சம் நேரத்துக்கு தூக்கி வச்சிருங்க. கிளாஸை மட்டும் கவனிச்சிங்கன்னா போதும். ரொம்ப எளிமையா இருக்கும், ரொம்ப சுலபமா தான் கொண்டு போவேன். எந்த இடத்துல உங்களுக்கு சந்தேகம் வந்தாலும் அதே இடத்துல நிறுத்திடுங்க, தவறே கிடையாது. சரிங்களா? அது வந்து இந்த வகுப்புடைய ஒரு பிரத்யேகமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு சில வகுப்புகள் படிக்கும்போது என்ன சொல்றாங்கன்னா, அவங்க அந்த இடத்துல வந்து கேள்வி கேட்க முடியாம ஒரு சங்கடமான ஒரு சூழ்நிலை வருது. கடைசி ஒரு 1/4 மணி நேரம் 20 நிமிஷம் வந்து அவங்க கொடுப்பாங்க. அந்த 1/4 மணி நேரம் 20 நிமிஷத்துல எல்லாருமே வந்து கேட்க முடியாது. அவர் ஒரு கேட்கணும்னு நினைப்பாரு, சரி அப்புறம் நாளை கேட்டுக்கலாம் அப்படின்னு விட்டுருவாரு. அந்த சந்தேகம் வந்து பாத்தீங்கன்னா கிளியர் ஆகாமையே போறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. சரிங்களா? அதனால உங்களுக்கு எந்த இடத்துல நடத்துறதுல சம்பந்தப்பட்டு கேளுங்க. நடத்துறதுல சந்தேகம் இருந்துச்சுன்னா அப்படியே நீங்க நிறுத்திடுங்க, அதே இடத்துல நிறுத்திடுங்க. நான் உங்களுக்கு அந்த சமயத்துல சொல்ல முடிஞ்சா சொல்றேன், அல்லது வந்து அதுக்குன்னு அந்த சப்ஜெக்ட் முடிச்சுட்டு கூட நான் உங்களுக்கு வந்து நான் சொல்லுவேன். கவலைப்பட வேண்டியது. சரிங்களா? முழுமையா வந்து சந்தேக நிவர்த்தியோட கத்துக்கணும் அப்படிங்கறதுதான் என்னுடைய விருப்பம். சரிங்களா? அதுக்கப்புறமா வேற சொல்லணும் அப்படின்னா, நிறைய பிரசன்ன முறைகள் இருக்கு, அதான் சொல்லிட்டு ஏற்கனவே. அப்ப அந்த மாதிரி இருந்தா கூட இது வந்து ரொம்ப துல்லியமான ஒரு பிரசன்ன முறை தான். 2 மினிட்ஸ்ல உங்களுக்கு நீங்க பலன் பார்த்துடலாம். நீங்க மத்த பிரசன்ன பாக்குறதுல, இப்ப அஷ்டமங்கல பிரசன்னம், சோழி பிரசன்னம் அதுல எல்லாம் நீங்க பாக்குறத விட இதுல வந்து பாத்தீங்கன்னா அட்வான்ஸ்டா நிறைய விஷயங்கள் நீங்க சொல்லலாம். இது நீங்க 12 மணிக்கு ஒரு கேள்வி உதயம் ஆகுது அப்படின்னா அப்ப கூட நீங்க வந்து பலன் பார்க்கலாம். நீங்க தூக்கத்துல இருக்கீங்க, டக்குன்னு ஒரு கேள்வி வந்து பாத்தீங்கன்னா தோணுது அப்படின்னா கூட நீங்க வந்து பாத்திரலாம். அதுக்கப்புறம் இந்த அதாவது ஒரு ஒழுக்கம் சார்ந்த விஷயத்துக்காக இந்த பிரச்சனை வந்து பார்க்க கூடாது. அவங்க வந்து நல்லவரா கெட்டவரா ஒழுக்கமானவரா அப்படிங்கிற மாதிரி இந்த ஒழுக்க நிலையில வந்து பாத்தீங்கன்னா ஆய்வு பண்ணக்கூடாது. நான் முன்னாடியே நான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் திருட்டு பிரச்சனத்துக்கு வந்து ஆய்வு பண்ணிடாதீங்க. சரிங்களா? அது என்ன காரணம் அப்படின்னு சொல்றேன்னா, நான் ஃபர்ஸ்டே நீங்க அந்த எதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு தெரிஞ்சுட்டீங்கன்னாவே கொஞ்சம் கிளியர் ஆயிடுவீங்க. ஏன்னா சமீபத்துல ஒரு திருட்டு பிரச்சனை வந்துச்சு. வரும்போது என்ன நடந்துச்சு அப்படின்னா, அவங்க அம்மாவே திருடி இருக்காங்க. அவருக்கு தேவையான பணத்தை, இவரோட பணத்தை அவங்க அம்மா அவரும் தான் வர்றாரு, அவரோட பணத்தை அவங்க அம்மா வந்து எடுத்துட்டாங்க. பிரச்சனை கிளியரா இண்டிகேட் பண்ணி காமிக்குது. நம்ம போய் என்ன சொல்ல முடியும்? அவங்ககிட்ட சொல்ல முடியுமா? சொன்னோம்னா என்ன ஆகும்? தப்பாயிருமா இல்லையா? அப்ப அந்த மாதிரி வரும்போது வந்து பாத்தீங்கன்னா கூடுமான வரைக்கும் வந்து திருட்டு பிரசுரத்துல வந்து பாத்தீங்கன்னா கான்சென்ட்ரேட் பண்ணிடாதீங்க. அது வந்து ஒரு தவறான ஒரு அமைப்பு. அப்புறம் ஒழுக்கம் சார்ந்த விஷயங்கள்லயும் நீங்க வந்து இது பண்ணாதீங்க. ஏன்னா சமீபத்துல ஒரு கணவன் மனைவி வந்து வந்திருந்தாங்க. பாத்தீங்கன்னா அவங்க ஒரு கிரிட்டிக்கலான ஒரு டைம்ல இருந்தாங்க. அப்ப பாத்தீங்கன்னா அங்க சம்திங் நடவடிக்கைகள் வந்து பாத்தீங்கன்னா சில தவறான நடவடிக்கைகள் அவங்க வந்து ஈடுபட்டு இருந்தாங்க. அப்ப அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க முன்னாடியே நீங்க வெளிப்படையா சொல்லும் போது என்ன ஆகும் அப்படின்னா குடும்பத்துல பிரிவினை ஆயிரும். பிரிவினை ஆனா கூட பரவாயில்ல, வெட்டு கொத்து கொலை எல்லாமே நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அப்ப அதனால நீங்க அந்த காரியத்துக்காக நீங்க வந்து பார்க்காதீங்க. சரிங்களா? அதனால அதை நான் வந்து முதல்ல வலியுறுத்தி நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். திருட்டு பிரச்சனை பார்க்காதீங்க, இதையும் வந்து பார்க்காதீங்க. சரிங்களா? ஏன்னா நம்ம ஒரு ஜோதிடர் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல விஷயத்துக்காக நம்ம வந்து வழிகாட்டியா இருக்கணும். அப்பனாதான் நம்மளுடைய சந்ததிகள் வந்து பாத்தீங்கன்னா நல்லா இருப்பாங்க. நம்மனால 4 பேருக்கு நல்லது இருக்கணும். சரிங்களா? அதனால நம்மளால கண்டுபிடிக்க முடியாமலாம் இல்ல, எல்லாமே நம்மளால கண்டுபிடிக்க முடியும். சரிங்களா? பட் இதெல்லாம் நம்ம வந்து சொல்லக்கூடாது அப்படிங்கிறது ஒரு நீதி இருக்கு. நீங்க பாட்டுக்கு கரெக்டா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லி வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஆகும்? என்ன வேணாலும் நடக்கலாம். அப்ப அதனால இந்த மாதிரி திருட்டு பிரச்சனை சார்ந்து பார்க்காதீங்க. ஒழுக்க நிலை சார்ந்து வரும்போது அதை வந்து நீங்க வந்து பார்க்காதீங்க. நல்ல விஷயங்கள் நிறைய இருக்கு. அதனால அதுக்கு மட்டும் நீங்க பாருங்க அப்படிங்கிறத மறுபடியும் நான் வலியுறுத்தி சொல்றேன். சரிங்களா? இப்ப நம்ம வகுப்பு பார்க்கலாம். இப்ப இது ஜாமக்கோல் பிரசன்னம் அப்படிங்கிறது படிக்க போறோம். இதுல பாத்தீங்கன்னா இப்போ பொதுவா வந்து பாத்தீங்கன்னா ஜாமம் அப்படின்னு இருக்கு இல்லையா? ஜாமம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நேரத்தை அடிப்படையாக கொண்டது வந்து ஜாமம் அப்படின்னு எடுத்துக்கலாம். இதுல வந்து பயன்படுத்தக்கூடியது அப்படிங்கிறது மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா பகல்ல வந்து 8 ஜாமங்கள் இருக்கு, இரவுல வந்து பாத்தீங்கன்னா 8 ஜாமங்கள் இருக்கு. பகல்ல 8 ஜாமங்கள், இரவுல 8 ஜாமங்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜாமம் அப்படிங்கறத வந்து நம்ம பயன்படுத்தணும். இந்த கோல் அப்படிங்கறத நம்ம வந்து கிரகம் அப்படின்னு எடுத்துக்கலாம். இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா 8 ஜாமங்கள் இருக்கிற மாதிரி 8 கிரகங்கள் வந்து நம்ம வந்து இதுல வந்து பயன்படுத்துறோம். நீங்க பாரம்பரிய ஜோதிடம், மற்ற ஜோதிட முறை அப்படின்னு பாத்தீங்கன்னா மொத்தம் 9 வகையான கிரகங்கள் வந்து நம்ம பயன்படுத்துவோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா ராகு கேது இணைஞ்சது பாம்பு அப்படிங்கிற ஒரு அமைப்பா இருந்து மற்ற 7 கிரகத்தோட சேர்த்து 8 கிரகம் அப்படிங்கிற அமைப்பு தான் நம்ம வந்து
சார் வாய்ஸ் கேட்கல சார். ஒரே நிமிஷம் இருங்க, அதுக்குள்ள யாரோ மிஸ்டு கால் விட்டாங்க. ஓகே, ஒரு நிமிஷம் இருங்க. இந்த வாட்ஸ்அப்ல கால் பண்ணா அது கொஞ்சம் கட் ஆயிரும். அப்போ ஜாமம் அப்படின்னா நேரம்னு எடுத்துக்கலாம், கோல் அப்படிங்கிறது கிரகம்னு எடுத்துக்கலாம். அப்போ ஜாமத்தையும் கிரகத்தையும் அமைப்புல ரெண்டையும் வச்சு பார்க்கக்கூடிய ஒரு பிரசன்ன முறை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இப்ப இந்த காலத்துல பிரசன்ன முறைக்கு வந்து என்ன பயன்பாடு, என்ன தேவை அப்படின்னு எடுத்துக்கலாம். அதுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு அவசரமான ஒரு காலத்துல வந்து நம்ம வந்து பயணம் பண்ணிட்டு இருக்கோம். அவசர காலம் யாருக்கு வந்து பாத்தீங்கன்னா பொறுமை கண்டிப்பா கிடையாது, யாருக்குமே பொறுமை இல்லை அப்படின்னு சொல்லலாம். மக்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அவசர கதியில சுத்திட்டு இருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். சரிங்களா? அப்ப அந்த மாதிரி இருக்கும்போது இப்போ உதாரணமா வந்து ஒருத்தருக்கு பாரம்பரிய ஜோதிடத்துல வந்து பார்க்கும்போது ஒரு சுக்கிர திசையில ஒரு சுக்கிர புத்தி இருக்குன்னு வச்சுக்கலாமே. இப்போ கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 40 மாதங்கள் வந்து வரும். அதுல வந்து பாத்தீங்கன்னா 3 வருடம் 4 மாதம். பொதுவா பாரம்பரிய ஜோதிடத்துல என்ன சொல்லுவாங்க, சுய திசை சுய புத்தி வந்து நல்லது பண்ணிருச்சு அப்படின்னா மீதி இருக்கக்கூடிய திசா புத்திகள் வந்து பாத்தீங்கன்னா நல்லது பண்ணாது அப்படிங்கிற மாதிரி ஒரு பொதுவான ஒரு கருத்து வந்து இருக்கு. இது நிறைய நிறைய நண்பர்கள் வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஜோதிடர்கள் வந்து கண்டிப்பா வந்து பார்த்துட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்போ இப்போ ஒருத்தர் வந்து ஒரு 35 வயசுல ஒருத்தர் வர்றாரு அப்படின்னு வச்சுக்கலாமே, அவருக்கு வந்து திருமண காலத்துக்காக வர்றாரு அப்படின்னு வச்சுக்கலாமே. இப்போ வந்து அப்பதான் அவருக்கு வந்து சுக்கிர திசை, அது வரைக்கும் ஒரு ஜாதகமே பார்க்கல, அப்பதான் வந்து ஜாதகம் பார்க்க வர்றாரு அப்படின்னு எடுத்துக்கலாம். அந்த மாதிரி வரும்போது 35 வயசுல அப்பதான் முதல்ல ஜாதகத்தை எடுக்கிறாரு. அது வரைக்கும் அவர் குடும்ப சூழ்நிலை காரணமாக கல்யாணம் வந்து ஒத்தி போட்டு வச்சிருந்தாரு. அப்ப அந்த மாதிரி ஒரு சூழல்ல ஒருத்தர் வந்து உங்கள்கிட்ட ஜாதகம் பார்க்க வரும்போது அவருக்கு வந்து சுக்கிர திசையில சுக்கிரபதி அப்பதான் ஸ்டார்ட் ஆயிருக்கு, 1 மாசம் ஆயிருக்குன்னு வச்சுக்கலாமே. அப்போ வந்து பாத்தீங்கன்னா 3 வருஷம் 3 மாசம் வந்து அவருக்கு வந்து சுக்கிர திசை சுக்கிரபதி இருக்கும். அப்ப நம்ம பொதுவாக ஜோதிடர்கள் என்ன சொல்லுவோம், இந்த மாதிரி வந்து இந்த வயசுல திருமணம் பண்ணீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து சிறப்பா இருக்காது, மீதி வரக்கூடிய சுக்கிர புத்தி எல்லாமே வந்து இந்த மாதிரிதான் இருக்கும், மீதி திசைகள் வந்து பாத்தீங்கன்னா இயங்காம போயிடும் அப்படிங்கிற மாதிரி பொதுவா சொல்லக்கூடிய வழக்கங்கள் வந்து இருக்கு. அப்ப அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம ஒருத்தருடைய 35 வயசுல அவர் கல்யாணம் பண்ற வயது அதான் அதுவே தாண்டிருச்சு. அப்ப அந்த மாதிரி இருக்கும்போது நீங்க ஒரு சரியான ஒரு கைடு வந்து அவருக்கு வந்து பண்ண முடியாது. அப்ப என்ன நினைப்பாரு, ஜோதிடம் பொய்யா அப்படின்னு நினைப்பாரு. இப்ப இதே அவர்கிட்ட ஒருத்தர்கிட்ட உங்கள்கிட்ட ஜாதகம் பார்த்துட்டோ அல்லது வேற யாருக்கிட்டையும் ஜாதகம் பார்த்துட்டோ மறுபடியும் திருப்பி வந்து ஒருத்தர்கிட்ட ஜாதகம் பார்க்க போறாருன்னு வச்சுக்கலாமே. அப்ப அந்த மாதிரி போகும்போது என்ன நடக்கும், அவர் வந்து ஜாதகம் தாராளமா பண்ணலாம், திருமணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டாருன்னு வச்சுக்கோங்க. அப்போ தவறான ஒரு இது வர்றதுக்கும் வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. உங்களை பத்தி ஒரு தவறான ஒரு கண்ணோட்டம் வந்து வச்சிருவாங்க. அப்ப அந்த மாதிரி ஒரு சூழல் இல்லாம ஒரு கேள்வி வந்து எப்ப வந்து உதயமாகுதோ, ஒரு மனிதனுக்கு வந்து எப்ப வந்து கேள்வி உதயமாகுதோ அதே நேரத்துல வந்து ஒரு பதிலும் உண்டாயிருது அப்படிங்கிறது அந்த பிரச்சனத்துடைய தத்துவம். சரிங்களா? நீங்க நிறைய விஷயங்கள் நீங்க பாப்பீங்க. அப்போ இந்த தத்துவத்தை அடிப்படையாக வச்சு வந்து பாத்தீங்கன்னா அப்ப அவங்க சுக்கிரதேசியில சுக்கிர புத்தி எல்லாமே வரலாம், எப்ப வேணாலும் அவருக்கு வரலாம், அதை பத்தி பிரச்சனை கிடையாது. அப்போ ஒரு கேள்வி வந்து பாத்தீங்கன்னா உதயமாகும் போது அதுக்குண்டான நீங்க என்ன பிரபஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா தீர்மானிக்குது அப்படிங்கிறத பார்க்கக்கூடியதுதான் ஜாமக்கோள் பிரசன்ன முறை அப்படிங்கிறத தெளிவா நீங்க வந்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நீ எதிர்காலத்துல வந்து பாத்தீங்கன்னா ஜாமக்கோள் பிரசனத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு வரவேற்பு இருக்கும். ஏன்னா இப்பவே அதுக்கு உண்டான ஒரு ரெவல்யூஷன் வந்து பாத்தீங்கன்னா வந்துருச்சு. என்ன காரணம் அப்படின்னா இப்ப பெரும்பாலும் வந்து குழந்தைகள்லாம் பிறக்கும் போது என்ன பண்றாங்க அப்படின்னா நார்மல் டெலிவரி இல்லாம சிசேரியன் முறையில அவங்க வந்து எடுத்துறாங்க. இப்போ ஒரு வாரம் டைம் கொடுக்குறாங்க, இந்த டேட்குள்ள ஏதோ ஒரு நாள் நல்ல நாள் பாத்துக்கோங்க. இப்போ ஒரு சில டாக்டர்ஸே சொல்றாங்க உங்களுக்கு என்ன நாள் வேணுமோ அந்த மாதிரி நீங்க உங்க ஜாதகத்தை ஜோசியத்தை கேட்டுட்டு நல்ல நாள் நீங்க பார்த்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களே வந்து அந்த மாதிரி வந்துருச்சு. ஏடிஎம் மாதிரி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கலாமே. அப்ப அந்த மாதிரி இருக்கிறதுனால நம்ம ஆரம்ப காலத்துல வந்து பாத்தீங்கன்னா சிசேரியன் அப்படிங்கிற முறை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப குறைவா இருந்துச்சு. ஒரு 10% இருக்குன்னு வச்சுக்கலாம், அல்லது ஒரு 5% அந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கலாம். அப்ப இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப குறைவாயிருச்சு. நார்மல் டெலிவரி அப்படிங்கிறது ரொம்ப குறைவாயிருச்சு அப்படின்னு வச்சுக்கலாம். அப்ப அந்த மாதிரி இருக்கும்போது அதாவது சுகமான பிரசவத்துல பிறந்த குழந்தைக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பண்ண முடியும் ஜாதக ரீதியா நீங்க பார்க்கும்போது. இப்போ ஒருத்தர் வந்து மூல நட்சத்திரத்துல ஒருத்தர் பிறக்க வேண்டிய குழந்தைன்னு வச்சுக்கலாமே, நார்மலான டெலிவரி ஆச்சுன்னா மூல நட்சத்திரத்துல பிறக்கிறாருன்னு வச்சுக்கலாமே.
ஒரு 2 நாள் முன்னாடி வந்து மூல நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு எப்பவுமே வந்து கேது திசை வந்து ஆரம்ப திசையா இருக்கும். இப்போ ஒரு 2 நாள் முன்னாடியே வந்து அவங்க சிசேரியன் பண்ணி எடுத்துறாங்க, அல்லது ஒரு 2 நாள் பின்னாடி வந்து சிசேரியன் பண்ணி எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கலாமே. இப்ப அவர் வந்து இப்ப அனுச நட்சத்திரத்துல வந்து அவங்க எடுக்கிறாங்க, அந்த குழந்தைய வந்து பாத்தீங்கன்னா அனுச நட்சத்திரத்துல எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கலாமே. அனுச நட்சத்திரத்துல பிறந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து சனி திசை வந்து அவங்களுக்கு ஸ்டார்டிங்ல இருக்கும். இப்ப இதே 2 நாள் பின்னாடி எடுக்கிறாங்க, உத்திராட நட்சத்திரத்துல எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கலாமே. சூரிய திசை வந்து ஆரம்ப திசையா இருக்கும். சரிங்களா? அப்ப இந்த மாதிரி இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா நம்ம நடைமுறையில பார்க்கும்போது இது இயல்பா பிறக்கக்கூடிய குழந்தை வந்து பாத்தீங்கன்னா அவங்களே வந்து வாண்டடா வந்து இந்த மாதிரி எடுக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா நிறைய பலன்கள் வந்து பாத்தீங்கன்னா சரியில்லாம வருது. இப்ப நான் நடைமுறையில பார்க்கும்போதே இப்போ நீ எதிர்காலத்துல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஜாதகத்திலேயே வந்து எழுதி வச்சிருவாங்க நார்மல் டெலிவரி சிசேரியன் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சிருவாங்க. அப்ப பொதுவா வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரசன்னம் அப்படிங்கிறது எல்லா வகையான சூழலுக்குமே ஒரு பொருந்தி வரக்கூடிய ஒரு அமைப்பு. அவங்க சுகப்பிரசவமா இருந்தாலும் பரவாயில்ல, அல்லது வந்து பாத்தீங்கன்னா சிசேரியனா இருந்தாலும் பரவாயில்ல. அப்ப எந்த சூழல்ல வேணாலும் ஒருத்தர் கேள்வி வரும்போது நீங்க இமிடியேட்டா நீங்க வந்து பலன் பார்க்க முடியும். சரிங்களா? ஏன்னா இப்ப இதுல பாருங்க, மூல நட்சத்திரத்துல ஒருத்தர் பிறக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா இயல்பா பிறந்திருந்தாருன்னா மூல நட்சத்திரத்துல அவர் பிறந்திருப்பாரு. அப்ப வந்து கேது திசையில தொடங்கும். இப்போ 2ஆம் மாதத்துல பிறக்காருன்னு வச்சுக்கலாமே, ஒரு 6 வருடம், ஒரு 4 வருடம் இருக்கிற மாதிரி, 4.5 வருடம் இருக்கிற மாதிரி இருக்கும். இப்ப இதே வந்து பாத்தீங்கன்னா அனுச நட்சத்திரத்துல பிறந்து அனுச நட்சத்திரத்துல 3ஆம் பாதத்துல அவர் பிறந்ததுன்னு வச்சுக்கலாமே, இப்ப கிட்டத்தட்ட பாதி இதுல வந்து பாத்தீங்கன்னா சனி திசை வந்துடும். அப்ப அந்த மாதிரி ஒரு சூழல்ல இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா பல வகையான தவறுகள் நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இப்ப நீங்க வந்து இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க நிறைய விஷயங்கள் நீங்க சொல்ல முடியாது. அப்ப அந்த இடத்துல திசாபுத்தி அப்படிங்கிற இடம் வந்து பாத்தீங்கன்னா தோத்து போயிருக்கு. சரிங்களா? இது நான் நடைமுறையில பல ஜாதகங்கள் ஆய்வு பண்ணிட்டு தான் நான் இந்த கருத்தை நான் வந்து உங்கள்கிட்ட நான் வந்து பதிவு பண்ணிக்கிறேன். நானா வந்து இதை சொல்லல, என்னுடைய குருநாதரோட வழித்தோன்றல். அதனால அவங்களுடைய முறையை நான் உங்கள்கிட்ட சொல்றேன். ஏன்னா அவங்க ஆரம்ப காலத்துல சொல்லி கொடுக்கும்போது இதை நான் பயன்படுத்தினது, அவரை நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டது. சரிங்களா? இது உங்களுக்கு கூட ஒரு புதிய கருத்தா கூட இருக்கலாம். சரிங்களா? அதை நான் வந்து பதிவு பண்ணிக்கிறேன். ஓகே. இப்போ இந்த ஜாமக்கோல் பிரச்சனத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 வகையான பகுதிகள் இருக்கிறதாக நம்ம வந்து எடுத்துக்கலாம். அதுல முதல் அப்படிங்கிறது பகுதிகள் அப்படின்னு எடுத்துக்கலாம், பிரிவுகள்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? இதுல பாருங்க, முதல்ல வந்து இதுல வந்து பாத்தீங்கன்னா முதல் அப்படிங்கிறது முதல் பகுதி பகுதி அப்படிங்கிறது ஒரு பிரிவில் எடுத்துக்கலாம். இது எல்லாமே சேர்ந்ததுதான் உங்களுக்கு வந்து முழுமையான ஒரு பிரசன்னம், ஜாமக்கோல் பிரசன்னம். இதெல்லாம் நம்ம வந்து பயன்படுத்துவோம். நம்ம இதை எப்படி சொல்றது அப்படின்னா, உங்களுக்கு நீங்க பயன்படுத்த இந்த 12 நாள்ல வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னா, உங்களுக்கு முழுக்க முழுக்க பிராக்டிக்கலா தான் இருக்க போகுது. வகுப்பு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க பிராக்டிக்கலா தான் இருக்கும். இப்ப நீங்க ஒருத்தர் பார்க்கிற கோணத்திலேயே அதே மாதிரி தான் நீங்க ஒரு பிரச்சனத்தை எப்படி ஆரம்பிப்பீங்க அப்படிங்கறது, ஒருத்தர் ஆரம்பிக்கிற மாதிரி தான் இன்னொருத்தர் அதே மாதிரி தான் ஆரம்பிப்பாங்க. இப்போ கிளாஸ்ல எவ்வளவு பேர் இருந்தாலும் அதே மாதிரிதான் ஆரம்பிக்கிற மாதிரி ஒரு அமைப்பு வந்து கண்டிப்பா இருக்கும். சரிங்களா? அதையும் நான் சொல்லிடுறேன். அதுல வந்து முதல் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஜாம நேரம் அண்ட் ஜாம கிரகம். அது எப்படி நம்ம வந்து உருவாகுது, அதை எப்படி நம்ம வந்து கணிக்கிறது அப்படிங்கிற மாதிரி எல்லா வகையான கணித முறைகளுமே உங்களுக்கு வந்து நான் வந்து கற்றுக் கொடுத்துருவேன். கவலைப்பட வேண்டியது. அதுக்கப்புறம் உதயம் அப்படிங்கிறது சொல்றோம். உதயம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, பாரம்பரிய ஜோதிடத்துல லக்னம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த லக்னம் தான் இதுல வந்து பாத்தீங்கன்னா உதயம் அப்படிங்கிற பேர்ல வந்து வழங்கப்படுது. நீங்க பாரம்பரிய ஜோதிடத்துல வந்து 2 மணி நேரம் அப்படிங்கிறது ஒரு லக்னமா இருக்கு. இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா ஜாமக்கோல் பிரசனத்துல பயன்படுத்தக்கூடிய லக்னம், அதாவது உதயம் அப்படிங்கிறது 1 மணி நேரம் இருக்கக்கூடிய. பகல்ல வந்து 12 உதயங்கள் வரும், இரவுல வந்து பாத்தீங்கன்னா 12 உதயங்கள் வர்றது. இதுக்கப்புறம் ஆரிடம் அப்படிங்கிறது ஒவ்வொரு 5 நிமிடத்துக்கு ஒருக்கா மாறக்கூடிய ஒரு அமைப்பு ஆரிடம் அப்படிங்கிறது. கவிப்பு அப்படிங்கிறது ஒரு பிரசனத்துடைய முக்கியமான ஒரு பலனை வந்து பாத்தீங்கன்னா அந்த கவிப்பு வச்சு நம்ம சொல்ல முடியும். அதுல அந்த கவிப்பு அப்படிங்கிறது எந்த இடத்துல பார்க்கணும், எந்த இடத்துல பார்க்க கூடாது அப்படிங்கிறது நீங்க வந்து கத்துக்குவீங்க. கடைசியா வந்து பாத்தீங்கன்னா கோச்சார கிரகங்கள். இதுல கோச்சார கிரகத்தை வச்சு நம்ம என்னென்னலாம் பலன் சொல்ல போறோம். ஏன்னா அந்த கோச்சார கிரகத்தை நம்ம எங்க பார்ப்போம் அப்படின்னா காலநிலை விதிகள்ல வந்து அதை நம்ம வந்து பார்ப்போம். சரிங்களா?
இப்ப நிறைய வந்து ஜாமக்கோள் பிரசன்ன முறையில படிச்சிருந்தா கூட அவங்களால பலன் சரியா சொல்ல முடியாததுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஜாமக்கோள் கிரக நிலைகளையும் இந்த கோச்சார கிரகங்களையும் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து மிக்ஸ் பண்ணி பாக்குறதுனால அவங்களால ஒரு சரியான ஒரு முடிவுக்கு வந்து பாத்தீங்கன்னா வர முடியல. அந்த ஒரு காரணத்தினாலதான் அவங்க வந்து பிரசன்னம் படிச்சிருந்தா கூட அவங்களால ஒரு தீர்க்கமான ஒரு முடிவுக்கு வராம இருக்கிறதுக்கும் ஒரு முக்கியமான ஒரு காரணம் அப்படிங்கிறது இங்க நான் கண்டிப்பா பதிவு பண்ணி தான் ஆகணும். சரிங்களா? அப்புறம் நம்ம வந்து நம்ம முறையில என்ன பண்றோம் அப்படின்னா டிகிரி அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்து நம்ம வந்து பயன்படுத்துறதே கிடையாது. டிகிரி அப்படிங்கறத நம்ம வந்து பார்க்க மாட்டோம். இதுல வந்து ஒரு இடத்துல பார்ப்போம். எப்ப பார்ப்போம் அப்படின்னா இந்த கோச்சார கிரகங்கள் பார்க்கும்போது ஒரு சில இதுல நாள் கணக்குல நம்ம சம்பவங்கள் சொல்லும் போது வந்து பாத்தீங்கன்னா இந்த டிகிரி அப்படிங்கறது ஒரு இடத்த நம்ம வந்து பார்ப்போம். அப்புறம் வேற ஒரு இடத்துல நம்ம எங்க டிகிரி பார்ப்போம் அப்படின்னா மாந்தி கணிதத்துக்கு ஒரு கணித முறை இருக்கு. அந்த இடத்துல நம்ம வந்து டிகிரி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நம்ம வந்து பயன்படுத்துவோம். சரிங்களா? அதை நான் வந்து உங்கள்கிட்ட பதிவு பண்ணிக்கிறேன். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா ஆரம்ப காலத்துல குருநாதர்கள் சொல்லி கொடுக்கும்போது டிகிரி வந்து அவங்க வந்து பெருசா வந்து எடுத்துக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க. ஏன்னா அதோடைய விளக்கங்கள்லாம் உங்களுக்கு நான் அந்த ஒவ்வொரு கிரகங்கள் அடைக்கும் போது உங்களுக்கு நான் வந்து கிளியரா நான் சொல்லித்தரேன். அதை பத்தி கவலைப்பட வேண்டியதில்லை. சரிங்களா? ஓகே. இப்ப இதுல முதன்மையானது அப்படிங்கிறது ஜாம நேரம்னு எடுத்துக்கலாம். ஜாம கிரகங்கள். ஏன்னா இந்த ஜாம கிரகங்கள் அடிப்படையா வச்சுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிரச்சனமே நம்ம வந்து பார்க்க ஆரம்பிப்போம். இது வந்து கோச்சார கிரகத்துக்கு இன்னொரு பேர் இருக்கு. அது வந்து உள்வட்ட கிரகம் அப்படின்னு எழுதிக்கோங்க. எழுதுறவங்க எழுதி வச்சுக்கோங்க. கோச்சார கிரகங்களுக்கு உள்வட்ட கிரகங்கள்னு பேரு. இந்த ஜாம கிரகங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே வெளிவட்டத்துலதான் அமையும். ஜாம கிரகங்களுக்கு எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரச்சனத்துடைய வெளிவட்டத்துலதான் அமைப்போம். சரிங்களா? அப்புறம் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஸ்திரராசிகள்ல வந்து கிரகங்கள் வந்து இருக்காது. ஸ்திரராசிகள்ல இதுல வந்து பாத்தீங்கன்னா கிரகங்கள் இருக்காது. அதை பத்தி நம்ம வந்து என்னன்னு பார்ப்போம். சரிங்களா? ஓகே. இப்போ இந்த ஜாம நேரம் அப்படின்னா என்னன்னு நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ ஜாம நேரத்தையும் ஜாம கிரகம் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து இப்ப பார்க்கலாம். சரிங்களா? ஓகே. இப்போ பகல்ல வந்து பாத்தீங்கன்னா பகலுக்கு மொத்தம் எத்தனை மணி நேரம் சார்? பகலுக்கு எத்தனை மணி நேரம் இருக்கு? 12 மணி நேரம். சரிங்களா? ஓகே. இரவுக்கு வந்து 12 மணி நேரம். ஒரு நாள் அப்படிங்கிறது 24 மணி நேரம். பகலுக்கு வந்து 12 மணி நேரம், இரவுக்கு வந்து 12 மணி நேரம். சரிங்களா? இப்போ 12 மணி நேரம் இருக்கு. மொத்தம் நம்ம இதுல பயன்படுத்தக்கூடிய கிரகங்கள் எவ்வளவுன்னு சொல்லிருந்தோம்? 8 கிரகம் நம்ம பயன்படுத்துறோம். இப்போ இந்த 12 மணி நேரத்தை 8 கிரகங்களுக்கு டிவைட் பை கொடுத்தீங்கன்னா எவ்வளவு வருது? எவ்வளவு மணி நேரம் வரும்? 1.5 1.5 மணி நேரம் வருது இல்லையா? 1 மணி நேரம் 30 நிமிடம். இந்த 1 மணி நேரம் 30 நிமிடம் தான் ஒரு ஜாமத்துக்கு உண்டான நேரம் அப்படிங்கறத நீங்க வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஒரு ஜாமம் அப்படிங்கிறது 1.5 மணி நேரம் அப்படிங்கறத இந்த அடிப்படையில் தான் வந்திருக்கு. ஒரு நாளுக்கு வந்து 12 மணி நேரம், 8 கிரகங்கள் இருக்கு. 8 கிரகத்துக்கு நம்ம வந்து நாளை பிரிச்சு கொடுக்கும்போது 1.5 மணி நேரம் அப்படிங்கிறது ஒரு ஜாமத்துடைய நேரம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. எப்பவுமே ஒரு ஜாமம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா காலையில 6 மணிக்கு வந்து தொடங்கிடும். சாயந்தரம் 6 மணிக்கு வந்து பாத்தீங்கன்னா முடியும். காலையில 6 மணிக்கு தொடங்கி சாயந்தரம் 6 மணிக்கு வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்சிடும். இந்த காலையில 6 மணிக்கு தொடங்குறது அப்படிங்கிறது எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த யூனிவர்சல் டைம் அப்படிங்கிறது வந்து 6 மணி அப்படிங்கிறத நீங்க வந்து தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? இதை அழிச்சிடலாம். சூரிய உதயத்தை பத்தி பார்க்க வேண்டாமா? சூரிய உதயத்தை பார்க்க வேணாம் சார். சூரிய உதயத்துக்கு உதயத்தை நம்ம மட்டும்தான் பார்ப்போம். உதய சூரிய அஸ்தமனம் நம்ம பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கணிப்போம். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஜாமம் அப்படிங்கிறது 6 மணிக்கு தொடங்குறதாக நீங்க எடுத்துக்கணும். சாயந்தரம் 6 மணிக்கு முடிகிறதாக எடுத்துக்கணும். சரிங்களா? நன்றி சார். ஓகே. இப்ப பாருங்க, இப்ப முதல் ஜாமம் அப்படிங்கிறது 6 மணிக்கு தொடங்குது அப்படின்னா எத்தனை மணிக்கு முடியும்? 7:30. சரிங்களா? இப்ப ரெண்டாவது ஜாமம் அப்படிங்கிறது 7:30 தொடங்கும். எத்தனை மணிக்கு முடியும்? 9 மணி. ஓகே. மூன்றாவது ஜாமம் 9 to 10:30. நாலாவது ஜாமம் 1:30 to 12. ஓகே. ஐந்தாவது ஜாமம் 12 to 1:30. ஓகே. ஆறாவது ஜாமம் 30 to 3. ஏழாவது ஜாமம் 3 to 4:30. எட்டாவது ஜாமம் அப்படிங்கிறது 4:30 to 6. ஓகே. இதே மாதிரிதான் பகலுக்கும் அதே மாதிரிதான் ஜாமங்கள் உதயமாகும்.
இரவுல வந்து பாத்தீங்கன்னாலும் 6 மணில இருந்து 7:30 வரைக்கும் முதல் ஜாமம் அப்படின்னு எடுத்துக்கணும். ரெண்டாவது ஜாமம் அப்படிங்கிறது 7:30 தொடங்கும். பகலுக்கும் இரவுக்கும் இதே நேரங்கள் தான் நம்ம வந்து பயன்படுத்துவோம். இதுல பாருங்க, இதுல வந்து பாத்தீங்கன்னா பிற ராசிகள் வந்து எப்பவுமே நம்ம வந்து அடைச்சிருவோம். இதுல அதுக்குண்டான காரணம் என்ன அப்படிங்கறத நான் சொல்றேன். பிற ராசிகள் அப்படிங்கிறது ரிஷபம், சிம்மம், விருச்சிகம், கும்பம் அப்படிங்கிற பிற ராசிகள் வந்து நம்ம எப்பவுமே நம்ம வந்து அடைச்சிருவோம். இந்த பிற ராசிகள் அடைக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா மீதி இருக்கக்கூடிய 8 ராசிகள் இருக்கு இல்லையா, பிற ராசிகள் மொத்தம் 4, அதை நம்ம அடைச்சிடறோம். மீதி இருக்கக்கூடிய 8 ராசிகள் தான் நம்ம வந்து ஜாம கிரகத்தையும் நம்ம ஜாம நேரத்தையும் நம்ம வந்து பயன்படுத்தி வருவோம். சரிங்களா? இப்போ எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா முதல் ஜாமம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா மீனத்துலதான் தொடங்கும். மீனராசி அப்படிங்கிறது இங்க இருக்கு. இந்த முதல் ஜாமம் அப்படிங்கிறது மீனத்துலதான் தொடங்கும். இந்த ஜாமக்கோள் பிரசனத்துல வந்து பாத்தீங்கன்னா ராகுவை மையப்படுத்தி தான் இந்த பிரசனமே வந்து உருவாக்குறாங்க. அது நம்ம இந்த ராகு காலம் நம்ம பார்ப்போம், நாளைக்கு நம்ம பார்ப்போம் அது எப்படி வருது அப்படிங்கறத நம்ம சொல்லலாம். ஜென்ரலா அதை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ முதல் ஜாமம் அப்படிங்கிறது மீனத்துல தொடங்கும். ரெண்டாவது ஜாமம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா மகரத்துல தொடங்கும். மூணாவது ஜாமம் அப்படிங்கிறது தனுசுல தொடங்கும். நாலாவது ஜாமம் அப்படிங்கிறது துலாத்துல. ஐந்தாவது ஜாமம் அப்படிங்கிறது கண்ணில இருக்கும். ஆறாவது ஜாமம் அப்படிங்கிறது கடகத்துல. ஏழாவது ஜாமம் அப்படிங்கிறது மிதுனத்துல. எட்டாவது ஜாமம் அப்படிங்கிறது மேஷத்துல. சரிங்களா? இந்த மாதிரிதான் உங்களுக்கு வந்து ஜாமம் அப்படிதான் மூவ் ஆயிட்டு இருக்கும். சரிங்களா? இது கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருந்தா கூட பரவாயில்ல, புரிஞ்சுக்குவீங்க. ரொம்ப ஈஸியா தான் இருக்கும், புரிஞ்சுக்குவீங்க. இப்ப இந்த முதல் ஜாமத்துடைய நேரம் என்னது? 6 மணி. முதல் ஜாமத்துடைய நேரம் 6 to 7. ஓகே. ஆறாவது ஜாமத்துடைய நேரம் சார் 1 to 3. ஓகே. இப்போ ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா 1 மணில இருந்து 1 மணிக்கு ஒருத்தர் வர்றாரு அப்படின்னு வச்சுக்கலாமே. அவர் எந்த ஜாமத்துல வர்றாரு? 6வது ஜாமம். 5வது ஜாமம் சார். 1 மணி அப்படிங்கிறது 5வது ஜாமத்துல அவர் வர்றாரு அப்படிங்கறது நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? ரொம்ப சிம்பிள் தான், அதை நீங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். ரொம்ப எளிமையா புரிஞ்சிடும். வெயிட் பண்ணு. ஓகேங்களா? இப்ப இது புரிஞ்சுது இல்லையா? 8 ஜாமங்கள், ஜாமத்துடைய நேரங்கள் எல்லாமே புரிஞ்சிருச்சு இல்லையா? இது 8 ஜாமங்கள் நம்ம பயன்படுத்துறோம். 8 கிரகங்களுக்கு உண்டான 8 ஜாமங்கள் நம்ம வந்து பயன்படுத்துறோம். 8 ஜாமத்துக்கு உண்டான நேரங்கள் அப்படிங்கிறது நீங்க வந்து பாத்துக்கோங்க. இது ஃபர்ஸ்டே நம்ம வந்து எழுதி வச்சுட்டோம். சரிங்களா? அடுத்து நம்ம கிரகங்கள் அப்படிங்கறது பார்க்கலாமா? கிரகங்கள் பார்க்கலாமா? சார் எளிமையா இருக்கா சார்? கஷ்டமா இருக்கா? எளிமையா இருக்கும் சார். ஓகே. மொத்தம் 7 கிழமை அப்படியே வரிசை எழுதிக்கோங்க. இது ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சதுதான், பட் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு ரிமைண்ட் பண்ணிட்டோம்னா தெரியாத ஆளுக்கும் உங்களுக்கு தெரிஞ்சுக்குவாங்க. தெரியாத மாணவர்களுக்கு கண்டிப்பா வந்து அது பயனுள்ளதா இருக்கும். இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 7 கிழமைகள் நம்ம வந்து இருக்கு. வாரத்துல வந்து பாத்தீங்கன்னா 7 கிழமைகள் இருக்கு. இது ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு அமைப்பு தான். இப்ப இந்த ஞாயிற்றுக்கிழமைக்கு வந்து பாத்தீங்கன்னா கிழமை அதிபதி, அதாவது வார அதிபன் சொல்லுவாங்க. இதுல நீங்க இந்த மூல நூல்கள்லாம் பார்க்கும்போது என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா வார அதிபன் அப்படின்னு சொல்லுவாங்க, வார அதிபதினு சொல்லுவாங்க. நம்ம வந்து இந்த இடத்துல கிழமை அதிபதினு எடுத்துக்கலாம், நீங்க வார அதிபதினு எடுத்தா கூட பரவாயில்ல, பிரச்சனை கிடையாது. ஓகே. இப்ப ஞாயிற்றுக்கிழமைக்கு உண்டான வார அதிபதி வந்து பாத்தீங்கன்னா சூரியன், திங்கட்கிழமைக்கு வந்து சந்திரன், செவ்வாய்க்கிழமைக்கு வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய், புதன்கிழமைக்கு வந்து பாத்தீங்கன்னா புதன் தான்,
வியாழக்கிழமைக்கு வந்து குரு, வெள்ளிக்கிழமைக்கு வந்து பாத்தீங்கன்னா சுக்கிரன், சனிக்கிழமைக்கு வந்து சனிதான். ஓகே, இதுல 7 கிழமைகள் நம்ம 7 கிழமைகளுக்கும் 7 அதிபதிகள் நம்ம வந்து பயன்படுத்துறோம். இது கூட வந்து பாத்தீங்கன்னா இந்த ராகு கேது நம்ம பாரம்பரியத்துல பயன்படுத்துவோம் இல்லையா, இந்த ராகுவும் கேது இணைந்த அம்சமாக பாம்பு அப்படிங்கிற ஒரு அமைப்பை வந்து பாத்தீங்கன்னா இங்க நம்ம வந்து பயன்படுத்துறோம். அல்லது ராகுன்னு சொல்லுவோம் அல்லது அதை வந்து பாம்புன்னு சொல்லுவோம். சரிங்களா? இது கூட வந்து நம்ம 7 கிழமைக்கு பயன்படுத்தக்கூடிய 7 கிரகங்கள் நம்ம வந்து இதை பயன்படுத்துவோம். இது கூட 8வது இது அப்படின்னு பார்க்கும்போது பாம்பு அப்படின்னு பயன்படுத்துவோம். அதை வந்து ராகுன்னு கூட சொல்லுவோம். சரிங்களா? இதுதான் வந்து அந்த 8 கிரகங்கள், ஜாமக்கோள் பிரசனத்துல பயன்படுத்தக்கூடிய 8 கிரகங்கள் அப்படிங்கிறத இதுதான். சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி, பாம்பு அப்படிங்கிற அமைப்பில் இருக்கும். இதோட ஆர்டர் வந்து பாத்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கும். இதுல மூல நூல்கள்லாம் பாத்தீங்க அப்படின்னா அதுல வந்து அவருடைய பரியாய பெயர்ல வந்து கொடுத்து வச்சிருப்பாங்க. அதுல வந்து கதிர், சேய், பொன், மால், புகர், மந்தன், மதி, பாம்பு அப்படிங்கிற 8 வகையான பரியாய பெயர்ல வந்து அவங்க வந்து கொடுத்து வச்சிருப்பாங்க. இது எதுக்காக இந்த பரியாய பெயர்களை வந்து அவங்க பயன்படுத்துனாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஆரம்ப காலத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த நூல்கள் எல்லாமே வந்து ஓலைச்சுவடிகள்ல எழுதப்பட்டிருந்துச்சு. அதுல வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே அந்த பாடல் வடிவில் தான் எடுத்து வச்சிருப்பாங்க. இப்ப நீங்க பொதுவா வந்து நீங்க தமிழ் பாடம் படிச்சீங்க அப்படின்னா ஒரு 4 வரியில ஒரு பாடல் இருந்துச்சுன்னு வச்சுக்கலாமே, அதுக்குண்டான விளக்கு எவ்வளவு வரியில இருக்கும்? 4 வரியில ஒரு பாடல் இருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம். அல்லது இப்ப 2 வரியில ஒரு திருக்குறள் இருக்கு சார், எவ்வளவு வரியில அதுக்கு விளக்கம் வரும்? 4 வரி. குறைந்தபட்சம் ஒரு 4 வரியில வரும் இல்லையா? அப்போ இவங்களுடைய அந்த எழுத்து நடையை வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து சுருக்கணும் அப்படிங்கறதுக்காக, அவங்க அந்த அதாவது விஷயம் தெரிஞ்சவங்க மட்டும்தான் இதை வந்து படிக்கணும் அப்படிங்கறதுக்காகவும் அந்த சுவடியில வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து எழுதி வச்சிருந்தாங்க. அதுல பயன்படுத்தக்கூடிய பெயர்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சூரியன் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா கதிர் அப்படிங்கிற பெயர்ல வந்து பயன்படுத்துவாங்க. மதிக்கு வந்து இது வந்து சந்திரன் அப்படிங்கிறது மதி, இது வந்து செவ்வாய்க்கு வந்து பாத்தீங்கன்னா சேய், புதன் வந்து பாத்தீங்கன்னா மால், குருக்கு வந்து பாத்தீங்கன்னா பொன், சுக்கிரனுக்கு வந்து பாத்தீங்கன்னா புகர், இது வந்து பாம்பு. இதை கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க, இது வேற ஆர்டர்ல நம்ம வந்து பயன்படுத்துவோம். ஜென்ரலா வந்து தெரிஞ்சுக்கோம். சரிங்களா? சூரியன் அப்படிங்கிறது கதிரை குறிக்கும், சந்திரன் அப்படிங்கிறது மதியை குறிக்கும், செவ்வாய் அப்படிங்கிறது சேயை குறிக்கும், புதன் அப்படிங்கிறது மாலை குறிக்கும், குரு அப்படிங்கிறது பொன் அப்படிங்கிறது குறிக்கும், சுக்கிரன் அப்படிங்கிறது புகர் அப்படிங்கிற பெயர்ல குறிக்கும், சனி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா மந்தன், சனிக்கு வந்து மந்தன் அப்படிங்கிற பேர் இருக்கு. இப்ப இது ஏன் வந்து நான் சொல்றேன் அப்படின்னா, இப்ப நீங்க ஒரு எதிர்காலத்துல வந்து ஒரு 10 வருடம் 15 வருடத்துக்கு அப்புறம் நீங்க வந்து ஜாமக்கோள் பிரச்சனை பத்தி பேசுறீங்க. அப்போ இன்னொருத்தர் ஒரு 10 வருஷம் பின்னாடி, நம்மளுக்கு ஒரு 10 வருஷம் பின்னாடி ஒரு படிச்சவர்கிட்ட நீங்க ஒரு பார்க்கக்கூடிய ஒரு சூழல் வரலாம்னு வச்சுக்கலாமே. அப்ப பழங்காலத்து ஆளுங்கெல்லாம் என்ன பயன்படுத்துவாங்க அப்படின்னா, இந்த கதிர் உதயத்துல வந்து மெதுவா சொன்னீங்கன்னா எழுதிக்கலாங்க சார். ஓகே சார், நோ ப்ராப்ளம். நாங்க அதுக்காக தான் வீடியோவும் கொடுக்குறேன் சார். சார் நான் அதுக்காக வீடியோவும் கொடுக்குறேன் சார். இது கவனிக்கிறதுக்காக இருக்கும் அப்படிங்கறதுக்காக நான் சொல்றேன், வேற ஒண்ணு. சரி, ஓகே, நான் கொஞ்சம் ஸ்பீட் கம்மி பண்ணிக்கிறேன், பிரச்சனை. ஓகே, இப்போ அந்த மாதிரி இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க, ஒரு 10 வருடம் பின்னாடி இருக்கிறவங்க வந்து அவங்க வர்றாங்கன்னு வச்சுக்கலாமே, ஜாமக்கோள் பிரச்சனை படிச்சவங்க வர்றாங்க. அப்ப அவங்க வந்து சூரியனை வந்து பாத்தீங்கன்னா கதிர்னு சொல்லுவாங்க. இப்ப நீங்க என்னன்னு சொல்லுவீங்க? சூரியனை வந்து சூரியன் தான் சொல்லுவீங்க. அப்ப அவங்க சனியை வந்து பாத்தீங்கன்னா உதயத்தில் மந்தன் இருக்காரு அப்படின்னு சொல்லுவார். இப்ப நீங்க என்ன சொல்லுவீங்க? உதயத்தில் சனி இருக்குன்னு சொல்லுவார். ஆனா அவரும் ஜாமக்கோள் பிரச்சனத்தை பத்தி தான் பேசுவாரு, நீங்களும் ஜாமக்கோள் பிரச்சனத்தை பத்தி தான் பேசுவீங்க. ஆனா மத்தவங்க பார்க்கும்போது என்ன தோணும்? உங்களுக்கே வேற மாதிரி தோணலாம், அவருக்கு வேற மாதிரி தோணாது, ஏன்னா அவருக்கு தெரிஞ்சிருக்கும். பட் உங்களுக்கு அது வேற மாதிரி தோணும். ஓ, அவர் வேற ஏதோ சொல்றாரு போல தெரியுது, அவர் ஜாமக்கோள் பிரச்சனத்தை பத்தி அவர் பேசல அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணும். அப்ப அதனால எப்பவுமே அந்த மூலத்தில் இருக்கக்கூடிய கருத்துக்களை வந்து நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னாவே ஒரு நல்ல ஒரு அமைப்பு கொடுக்கும் அப்படிங்கறதுக்காக இந்த பதிவு வந்து பாத்தீங்கன்னா பதிவு பண்றேன். சரிங்களா? ஓகே, இது அழிச்சிடறேன். இதுல கேது வராதுங்களா? கேது வராது சார். ராகு கேது இணைஞ்ச அமைப்பு தான் பாம்பு.
எப்பவுமே நீங்க ஆரம்ப காலத்துல பழகும் போது திரராசிகள் வந்து எப்பவுமே வந்து அடைச்சுக்கோங்க. அது உங்களுக்கு எப்பவுமே ஒரு தவறுகள் ஏற்படாம அது வந்து தவிர்க்கும். ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு கிரகம் கட்டம் போடும் போதே, ஒரு பிரச்சனை கட்டம் அமைக்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா நீங்க திரராசிகளை வந்து கண்டிப்பா வந்து அடைச்சிருங்க. சரிங்களா? இப்போ இது முதல் ஜாமத்துக்கு உண்டான நேரம் என்னன்னு சொல்லிருந்தோம்? 6 to 7:30. 6 to 7:30. சரிங்களா? மீனம். சரிங்களா? ஓகே, மீனத்தில் இருக்கு. இப்ப இதுல பாத்தீங்க அப்படின்னா இந்த கிழமை அதிபதினு நம்ம பாக்குறோம் இல்லையா? கிழமை அதிபதினு பார்த்தோமா இல்லையா? ஆமாங்க சார். இந்த கிழமை அதிபதினு பார்க்கும்போது இப்ப ஞாயிற்றுக்கிழமை வந்து 6 to 7:30 அப்படின்னா எப்பவுமே அந்த கிழமை அதிபதி தான் வந்து பாத்தீங்கன்னா முதல் ஜாமத்தை மீனத்துல வந்து அவர் வந்து தொடங்குவார். சரிங்களா? செவ்வாய்க்கிழமை பார்க்கணும்னா எந்த கிரகம் வந்து முதல் ஜாமத்துல மீனத்துல தொடங்குவாரு? செவ்வாய்க்கிழமை அப்படின்னா செவ்வாய். செவ்வாய். புதன்கிழமை அப்படின்னா புதன். சனிக்கிழமை சனி. சனி. இப்ப இதுல வந்து 7 கிழமைகள் தான் இருக்கிறனால இந்த பாம்பு வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே வந்து மீனத்துல வந்து முதல் ஜாமத்தை வந்து தொடங்காது. 7 கிரகங்கள் இருக்கிறனால 7 கிரகத்துக்கு உண்டான அதிபதிகள் தான் வந்து பாத்தீங்கன்னா முதல் ஜாமத்துல மீனத்துல வந்து தொடங்குவார். இப்ப மணி 8 ஆயிருச்சு. இப்ப என்ன ஜாமம் ஓடிட்டு இருக்கோம்? இப்ப என்ன ஜாமம் ஓடிட்டு இருக்கோம்? ரெண்டாவது ஜாமம் ஓடிட்டு இருக்கோம். இன்னைக்கு என்ன கிழமை? இன்னைக்கு திங்கட்கிழமை. இன்னைக்கு திங்கட்கிழமையா? அப்போ முதல் ஜாமத்துல சந்திரன் வந்து இங்க இருப்பாரு. ரெண்டாவது ஜாமம் அப்படிங்கும் போது வந்து பாத்தீங்கன்னா சந்திரன் வந்து இந்த இடத்துல வந்துருவார். ரெண்டாவது ஜாமம் எங்க இருக்கும்? எந்த ராசியில் இருக்கும்? மகரம். மகரத்துல. அப்ப மகரத்துல வந்து பாத்தீங்கன்னா சந்திரன் இருப்பாரு. அதுக்கப்புறம் பின்னாடி என்னென்ன கிரகங்கள் வருதோ அது வரும். அதை நம்ம அதை பின்னாடி பார்ப்போம். இது ஜென்ரலா வந்து தெரிஞ்சு வச்சுக்கோம். ஓகே, இப்ப இதே வந்து ஒரு 1:30 மணி அப்படின்னு வச்சுக்கலாமே, ஒரு 1:20 அப்படின்னு வச்சுக்கலாமே. இன்னைக்கு நைட்டு ஒரு 1:20க்குன்னா எத்தனாவது ஜாமத்தில் இருப்பாரு சந்திரன்? 5ஆம் ஜாமம். 5வது ஜாமத்தில் இருப்பார். 5வது ஜாமம் அப்படிங்கிறது எந்த ராசி வருது? கன்னி. கன்னியில வருது இல்லையா? ஓகே, அப்போ 5வது ஜாமத்துல இந்த இடத்துல சந்திரன் அப்படிங்கிறது வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோ. சரிங்களா? இதை பத்தி டெப்தா பார்ப்போம். ஜென்ரலா உங்களுக்கு ஒரு ஐடியாக்காக, ஏன்னா டைரக்டா நான் அதை சொன்னேன் அப்படின்னா உங்களுக்கு புரியாம கூட போயிடும். அதுக்காக தான். ஓகே ஓகே, பாருங்க கிரகங்களுடைய இதை அழிச்சிடலாமா? இப்போ இந்த கதிர்ச்சி பொன்மால் புகர்மந்தன் மதி பாம்பு அப்படின்னா உங்களுக்கு வந்து கஷ்டமா இருக்கும் இல்லையா? சொல்ற கஷ்டமா இருக்கா? இல்லைங்க சார். புதுசா இருக்கிறவங்களுக்கு ஆர்டர் இதை எழுதிடுறேன். ஓகே. பாம்புன்னு எடுத்துக்கலாம், ராகுன்னு எடுத்துக்கலாம். பாம்பு அப்படிங்கிறத நல்ல கவனிங்க. இது உங்களுக்கு பார்க்கும்போது ரொம்ப கடினமா இருக்கிற மாதிரி தோணும். இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா சூரியன், செவ்வாய், குரு, புதன், சுக்கிரன், சனி, சந்திரன், ராகு அப்படிங்கிறது இந்த வரிசையில தான் எல்லா ஜாமத்திலயுமே கிரகங்கள் வந்து பாத்தீங்கன்னா அமையும். இப்ப இது பாக்குறதுக்கு ஒரு கடினமா இருக்கிற மாதிரி இருக்கா இல்லையா? பழைய தெரிஞ்சவங்களுக்கு பிரச்சனை கிடையாது, புதுசா இருக்கிறவங்களுக்கு ஒரு கடினமா இருக்கிற மாதிரி இருக்குமா இல்லையா? இப்ப இது ஆர்டர் மைண்ட்ல வைக்க முடியாத மாதிரி இருக்குமா இல்லையா? கண்டிப்பா. இது வந்து நம்ம வந்து இது ஒரு லாஜிக்கா நான் பண்ணி வச்சிருக்கேன். ஏன்னா ஆரம்ப காலத்துல நான் படிக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு கடினமா இருக்கிற மாதிரி இருந்துச்சு. என்னடா அது என்னென்னமோ சுத்தி வர மாதிரி இருக்கு, ஒண்ணுமே புரியலையே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் சில விஷயங்கள் நான் யோசிக்கும் போது இதை வந்து ஒரு லாஜிக்கா பண்ற மாதிரி சில விதிமுறைகள் நான் வந்து பாத்தீங்கன்னா பண்ணியிருக்கேன். சரிங்களா? இப்ப இதுல பாருங்க, எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா காலபுருஷ தத்துவம் தெரியுமா இல்லையா? தெரியும் இல்லையா? இப்ப பாருங்க, இதுல முதல் திரிகோணம் அப்படிங்கிறது எந்தெந்த ராசி வரும்? மேசம், சிம்மம், தனுஷ். சிம்ம ராசிக்கு அதிபதி யாரு? சூரியன். ஓகே. தனுசு ராசிக்கு குரு. ஓகே. ரெண்டாவது திரிகோணத்துடைய அதிபதி யாரு? 2, 6, 10. ரெண்டாவது சுக்கிரன். திரிகோண அதிபதி யாரு? ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல சுக்கிரன் வர்றாரு.
இதுல வந்து புதன், சனி, சனி. சரிங்களா? மீதி மொத்தம் இதுல 6 வந்துருச்சு. பேலன்ஸ் என்னென்ன இருக்கும்? சந்திரன் வரல. சந்திரன் அப்படிங்கறது இந்த இடத்துல மட்டும் மென்ஷன் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்ப இதுல பாருங்க, இதுல வந்து ஒரு கோடு போட்டு வச்சுக்கோங்க. ஓகே. இப்போ இந்த கிரகங்களே வந்து பாத்தீங்கன்னா ஆன்டி கிளாக் வைஸ்ல தான் வந்து சுத்திட்டு இருக்குன்னு நம்ம பார்த்தோம் ஏற்கனவே. சொல்லிட்டோமா இல்லையா? இப்ப இதுல பாத்தீங்கன்னா இந்த 1, 5, 9 திரிகோணாதிபதிகள் இருக்கா இல்லையா? திரிகோணாதிபதிகள்ல நடுவுல வரக்கூடியது யாரு? இப்ப 1, 5, 9 பார்த்தோம். அதுல நடுவுல வரக்கூடியது யாரு? சூரியன், சூரியனா? இல்ல, ஃபர்ஸ்ட் 1, 5, 9 மட்டும் எடுத்துக்கலாம். சூரியன். இப்ப இத பாருங்க, நல்ல கவனிங்க. சூரியன் அப்படிங்கறத முதல்ல வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் கிரகங்கள் ஆன்டி கிளாக் வைஸ்ல தானே சுத்துது. ஆன்டி கிளாக் வைஸ்ல தானே சுத்துது. இப்ப சூரியனுக்கு அடுத்த திரிகோணம் அப்படிங்கிறது என்ன வருது? செவ்வாய். இப்ப செவ்வாயில இருந்து அடுத்த திரிகோணம் அப்படிங்கிறது என்ன வருது? குரு வந்துருச்சா? இப்ப இதுல பாருங்க, இதோட ஆர்டரை எப்படி வடிவமைச்சிருக்காங்க அப்படின்னா சூரியன், செவ்வாய், குரு அப்படின்னு வந்துருச்சு. முதல் திரிகோணம் கனெக்ட் ஆயிருச்சா? இப்ப ஈஸியா இருக்கா? சூப்பர் சூப்பர். சூரியன், செவ்வாய், குரு. இதெல்லாம் மனப்பாடம் பண்ணணுமா? தேவையில்லை. சரி, இப்ப 2வது திரிகோணத்தை நம்ம வந்து பார்க்கலாம். 2வது திரிகோணத்துல சென்டர் இருக்கக்கூடிய கிரகம் இது புதன் அப்படிங்கறதுல புதன். அப்போ புதனுக்கு அடுத்த திரிகோணம் அப்படிங்கிறது சுக்கிரன். சுக்கிரனுக்கு அடுத்த திரிகோணாதிபதி சனி. அப்போ ஃபர்ஸ்ட் வந்து அதுக்கப்புறம் என்ன வருது? புதன். அதுக்கப்புறம் சுக்கிரன், சனி. புதன், சுக்கிரன், சனி. இப்ப இதுல பாருங்க, இது இந்த 2வது திரிகோணம்னு எடுத்துக்கலாம். புதன், சுக்கிரன், சனி. ஃபர்ஸ்ட் சூரியன், செவ்வாய், குரு, புதன், சுக்கிரன், சனி. இப்ப இந்த 6 வந்துருச்சா? இப்ப இது ஏதாவது மனப்பாடம் பண்ணணுமா? ஃபர்ஸ்ட் சூரியன், செவ்வாய், குருன்னு வந்துருச்சு. 2வது புதன், சுக்கிரன், சனின்னு வந்துருச்சு. மீதி இருக்கிறது என்னது? சந்திரன். சந்திரனுக்கு சனிக்கு நேரா இருக்கிறது வந்து பேலன்ஸ் இருக்கக்கூடிய ஒரே ஒரு கிரகம் அப்படின்னா வந்து சந்திரன் தான். பாம்பு அப்படிங்கிறது நம்மளுக்கு அது வீடுகள் இல்ல. அதனால வந்து பாத்தீங்கன்னா சனிக்கு அப்புறமா வந்து சந்திரன் இருக்கிறதா எடுத்துக்கோங்க. இப்ப சனிக்கு அப்புறமா சந்திரன் இருக்கு. சந்திரனுக்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா ராகு வருது அப்படிங்கறத எடுத்துக்கோங்க. புரியுதுங்களா? இதுல பாத்தீங்கன்னா சூரியன், செவ்வாய், குருன்னு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் புதன், சுக்கிரன், சனின்னு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சந்திரன், ராகு. யாராவது ஒருத்தர் சொல்ல முடியுமா? தெரிஞ்சவங்க சொல்ல வேண்டாம், தெரியாதவங்க ஒரு புதுசா ட்ரை பண்ணுங்க. இந்த 8 கிரகத்தோட வரிசை வந்து பாத்தீங்கன்னா நீங்களா இப்ப சொல்லி கொடுத்தது சொல்லுங்க. தெரிஞ்சவங்களும் சொல்லுங்க, அதை பத்தி பிரச்சனை இல்லை. சூரியன், பார்க்காம சொல்லுங்க. பார்க்காம சொல்லுங்க. சூரியன், செவ்வாய், குரு. ஓகே. சந்திரன், சுக்கிரன், சனி. இல்ல சார், புதன் சந்திரன் வந்து கடைசி. புதன், சுக்கிரன், சனி. புதன், சுக்கிரன், சனி. சந்திரன், ராகு. ராகு கடைசியா இருக்கிறது வந்து ராகு அப்படின்னு எடுத்துக்கோம். இப்ப ஆர்டர் வந்து ஈஸியா மனப்பாடம் பண்ண வேண்டியது இல்ல இல்லையா? ஆரம்ப காலத்துல நம்ம படிக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப காலம் ஆச்சு. கதிர்செய், பொன்மால், புகர்மந்தன், மதி, பாம்பு அப்படின்னு படிக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. திடீர்னு வந்து ஒரு வாரம் பார்க்காம விட்டோம்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு வந்து தெரியாது. திடீர்னு மறுபடியும் திருப்பி முதல்ல இருந்து படிக்கிற மாதிரி இருக்கு. சரிங்களா? இப்ப அந்த உங்களுக்கு தூக்கத்துல இருந்து எழுப்பி கேட்டாலும் உங்களுக்கு வந்து தெரியுற மாதிரி இருக்கும். இந்த ஆர்டர் வந்து மைண்ட்ல வச்சுக்கோங்க. இப்ப இதுல முதல் திரிகோணாதிபதியில வந்து பாத்தீங்கன்னா சூரியன்ல இருந்து தொடங்குது. சூரியன், செவ்வாய், குரு அப்படிங்கிறது முடியுது. 2வது திரிகோணம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா புதன்ல இருந்து தொடங்குது. புதன், சுக்கிரன், சனி. பேலன்ஸ் இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா சந்திரனும் ராகுவும். அதுக்கு அடுத்தபடியே சந்திரனும் ராகுவும் வருது அப்படிங்கறத நீங்க வந்து தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? ஆன்டி கிளாக் வைஸ். ஏன்னா இதுல ஜாமகோல் பிரச்சனமே வந்து பாத்தீங்கன்னா ஆன்டி கிளாக் வைஸ்ல தான் வந்து பாத்தீங்கன்னா சுத்தி வரும். கிரகங்களே ஆன்டி கிளாக் வைஸ்ல தான் சுத்தி வரும். ஓகே, அது ஏன் அப்படிங்கறத நாளைக்கு நம்ம வந்து பார்ப்போம். சரிங்களா? இன்னைக்கு அடுத்த கட்டமா சில விஷயங்கள் நம்ம வந்து பார்ப்போம். இது புரிஞ்சிருச்சு இல்லையா? யாராவது புரியல அப்படின்னா கேட்கலாம் சார். சொல்றேன்னா கூட சொல்றேன், பிரச்சனை இல்லை சார். இந்த கிரகத்துங்களோட அந்த இன்னொரு பேர் சொன்னீங்க இல்லைங்க சார், அந்த பேர் ஒரு வாட்டி சொல்றீங்களா?
ஆமா எந்தெந்த கிரகம் ஆ. என்னென்ன பேர்? இந்த எழுதிடுறேன். இங்க பாருங்க சார், சூரியன் அப்படிங்கிறது வந்து கதிர் சார். இந்த இங்க எழுதியிருக்க பாருங்க. இது கூட ஒரு ஸ்கிரீன்ஷாட் கூட போட்டுக்கோம் சார். இது ஒண்ணு, அதாவது இது ஒரு சின்னதா இருக்குங்க சார், தெரியல, அதனாலதான் கேக்குறேன். ஓகே. சூரியன் அப்படிங்கிறது வந்து கதிர் சார். ஓகே. தேய் அப்படிங்கிறது வந்து செவ்வாய். எதுங்க சார்? செவ்வாய் செவ்வாய் இல்ல, செவ்வாய் எதுங்க? என்ன பேருங்க? சேய் சேய் செய். சேய் 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 சார். ஓகே. பொன் அப்படிங்கிறது வந்து குரு. பொன் பொன். ஓகே சார். இப்ப கிளியரா இருக்கான்னு பாருங்க. இப்ப தெரியுதா? ஓகே ஓகே, இப்ப தெரியுதுங்க சார், தெரியுதுங்க. ஓகே. இது வந்து மால். மால் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா புதன். ஓகே. புகர் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா சுக்கிரன். புகர். புகர் புகர். மந்தன் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா சனி. மதி அப்படிங்கிறது வந்து சந்திரனை குறிக்கும். பாம்பு அப்படிங்கிறது பாம்பன் தான் குறிக்கும், ராவன் கூட குறிக்கும். நீங்க எப்படி வேணாலும் எடுத்துக்கணும். ஓகேங்க சார். ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ. இந்த ஜாமகோல் பிரசனத்துல இந்த அமைப்பு பேர் இருக்கு இல்லையா? கதிர்ச்சை, பொன்மால், புகர், மந்தன், மதி, பாம்புன்னு எடுத்துக்கலாம். அல்லது சூரியன், செவ்வாய், குரு, புதன், சுக்கிரன், சனி, சந்திரன், ராகு அப்படின்னு இருக்கு இல்லையா? இது பேர் வந்து பாத்தீங்கன்னா கிரகத்துடைய வரிசை. ஜாமக்கோல் கிரக வரிசை அப்படிங்கறத தலைப்பு போட்டுக்கோம். கிரக வரிசைன்னு எடுத்துக்கோம். எந்த ஒரு ஜாமத்தை நீங்க ஆய்வு பண்ணி பார்க்கும் போதும் சூரியனுக்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் தான் வரும். சூரியனுக்கு அடுத்தபடிதான் செவ்வாய் தான் இருக்கும். செவ்வாய்க்கு அடுத்தபடியா குரு தான் இருப்பாரு. குருக்கு அடுத்தபடியா புதன் இருப்பாரு. புதனுக்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா சுக்கிரன் இருப்பாரு. சுக்கிரனுக்கு அடுத்தபடியா சனி இருப்பாரு. சனிக்கு அடுத்தபடியா சந்திரனும், சந்திரனுக்கு அடுத்தபடியா ராகு தான் இருக்கு. எப்பவுமே எந்த ஒரு ஜாமத்தை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா கூட அந்த அமைப்புலதான் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து வருவார். சரிங்களா? ஓகே. சரி, இப்ப என்ன ஜாமன் சொல்லியிருந்தோம்? ரெண்டாவது ஜாமன் சொல்லிட்டுமா? ரெண்டாவது ஜாமன் தான் சார். இரண்டாவது ஜாமமா? எப்படி வந்து ஒரு கிரகத்தை வந்து ஜாமகோல் பிரசனத்துல வந்து எப்படி வந்து ஃபில்அப் பண்ணணும் அப்படிங்கறத நம்ம இப்ப பார்க்க போறோம். இதுல வந்து நம்ம என்ன கிழமைக்கு பாக்குறோமோ அதை வந்து நம்ம சென்ட்ரல் எழுதிக்கணும். திங்கட்கிழமைன்னு எடுத்துக்கணும். இது வந்து ரெண்டாம் ஜாமம் அப்படிங்கறத நம்ம வந்து எடுத்துக்கணும். சரிங்களா? இப்போ இதோட எப்பவுமே எந்த கிழமைக்கு நம்ம பாக்குறோமோ அந்த கிழமையுடைய அதிபதி யாரு அப்படிங்கறத நம்ம வந்து பார்க்கணும். முதல் ரூல் அதுதான். இந்த ஜாம கிரகத்தை வரிசைப்படுத்தும் போது வந்து பாத்தீங்கன்னா முதல் ரூல் அப்படிங்கிறது வந்து ஜாம கிரக அதிபதி வந்து யாருன்னு பார்க்கணும். இந்த கிழமை அதிபதி யாரு அப்படிங்கறத பார்க்கணும். கிழமை அதிபதி யாரு? திங்கட்கிழமைக்கு சந்திரன். சந்திரன். சரிங்களா? இப்ப சந்திரன் அப்படிங்கிறது ரெண்டாவது ஜாமமா? ரெண்டாவது ஜாமம் நம்ம பார்க்க போறோம். ரெண்டாவது ஜாமம் எங்க தொடங்குது? ரெண்டாவது ஜாமம் அப்படிங்கிறது மகரத்துல. மகரத்துல தொடங்குமா? அப்ப இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சந்திரன் அப்படிங்கறத நம்ம வந்து எழுதிக்கணும். சரிங்களா? இப்ப இது பாருங்க, சந்திரனுக்கு அடுத்தபடியா இங்க என்ன இருக்கு? பாம்பு இருக்கு இல்லையா? இந்த ராகு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா தனத்துல இருப்பாரு. சந்திரனுக்கு அடுத்தபடியா ராகு இங்க வந்துருவாரு. சந்திரனுக்கு அடுத்தபடியா இமிடியேட்டா வந்து ராகு வந்துருவாரு. ராகுக்கு அடுத்தபடியா என்ன கிரகம் இருப்பாரு? ராகு அடுத்தது மேல வந்துரும் சூரியன். அப்ப சூரியன் வந்து எங்க வருவாரு? துலாத்துல வந்து பாத்தீங்கன்னா சூரியன் இருப்பாரு. எப்பவுமே ஜாம கிரகங்கள் எழுதும் போது வெளிவட்டத்துலதான் எழுதணும். ஒரு முக்கியமான ரூல். அது ஏன்னு சொல்றேன், பின்னாடி சொல்றேன். அதுக்கப்புறம் சூரியனுக்கு அப்புறம் என்ன கிரகம் வரும்? செவ்வாய் வந்துருவார். ஓகே. அதுக்கப்புறமா செவ்வாய்க்கு அப்புறம் குரு. குரு. அதுக்கப்புறமா குருக்கு அப்புறம் புதன். புதன்.
அதுக்கப்புறமா சுக்கிரன். சூரியன். அப்புறம் சனி. 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 ஓகே, புரியுதுங்களா? புரியுது. எந்த கிரகம் எந்த ஜாமத்தை இது பண்ணீங்கன்னா கூட கிரகத்தோட வரிசை வந்து பாத்தீங்கன்னா மாறாது. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கணும், என்ன கிழமைக்கு நம்ம வந்து பாக்குறோமோ, என்ன ஜாமத்துக்கு பாக்குறோமோ அந்த கிழமை அதிபதி வந்து பாத்தீங்கன்னா முதல்ல வந்து ஃபில்அப் பண்ணிக்கணும். சரிங்களா? அதுக்கப்புறம் அந்த கிரகத்துடைய வரிசை நீங்க ஃபில்அப் பண்ணீங்கன்னா போதும். ரொம்ப எளிமையான முறை தான். புரியுதுங்களா? இப்ப பாருங்க, இது புரியுதுங்களா? இப்போ புரியுங்க சார். புரியுது. இப்ப இதே வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஞாயிற்றுக்கிழமை 5ஆம் ஜாமம் அப்படின்னு வச்சுக்கலாமே, இது அழிச்சிடலாமா? அழைச்சிடலாம். ஓகே, இப்ப ஞாயிற்றுக்கிழமை 5ஆம் ஜாமம் அப்படின்னு வச்சுக்கலாமே. எங்க தொடங்கும்? கண்ணில ஃபர்ஸ்ட் ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு பார்க்கணும். ஞாயிறு. 5ஆம் ஜாமம் அப்படின்னு பாத்துக்கணும். இந்த ஞாயிற்றுக்கிழமையுடைய கிழமை அதிபதி யாருன்னு பார்க்கணும். ஞாயிற்றுக்கிழமையுடைய கிழமை அதிபதி யாரு? 5ஆம் ஜாமம் எங்க தொடங்கும்? முதல் ஜாமம், 2ஆம் ஜாமம், 3ஆம் ஜாமம், 4ஆம் ஜாமம், 5ஆம் ஜாமம். அப்போ கண்ணில என்ன கிரகம் இருக்கும்? சூரியன் இருப்பார். ஓகே, கண்ணில வந்து சூரியன் இருப்பாரு. அதுக்கப்புறமா செவ்வாய். கடகத்தில் வந்து செவ்வாய். அதுக்கப்புறம் குரு. மிதுனத்தில் குரு. புதன். அதுக்கப்புறம் மேசத்தில் புதன். மேஷத்தில் புதன். மீனத்தில் சுக்கிரன். ஓகே, மகரத்தில் சனி. ஓகே, தனுஷில் ராகு. சந்திரன். தனுசில் சந்திரன். துலாம் ராகு. துலாத்தில் ராகு. துலாத்தில் வந்து பாத்தீங்கன்னா ராகுன்னு எடுத்துக்கலாம், பாம்புன்னு எடுத்துக்கலாம். அது உங்களுக்கு எப்படி புரியுதோ அப்படி எழுதிக்கோங்க. அதை பத்தி பிரச்சனை இல்லை. நீங்க ராகுன்னு சொல்லலாம், பாம்புன்னு சொல்லலாம், வேற எதுவும் சொல்லக்கூடாது. ஓகே, இப்ப பாருங்க, இப்போ ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறதுல 5ஆம் ஜாமம் அப்படிங்கறது நம்ம பாக்குறோம். ஞாயிற்றுக்கிழமையுடைய வாராதிபதி யாரு? கிழமை அதிபதி யாரு? சூரியன். 5ஆம் ஜாமம் அப்படிங்கறதுனால கண்ணில தொடங்குது. இது வந்து முதல் ஜாமம், 2வது ஜாமம், 3ஆம் ஜாமம், 4ஆம் ஜாமம், 5ஆம் ஜாமம். 5ஆம் ஜாமத்துல சூரியன் வந்து தொடங்குறது. சூரியனுக்கு அடுத்தபடியே என்ன கிரகம் இருக்கு? செவ்வாய் இருக்கு. செவ்வாய் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஆன்டி கிளாக் வைஸ்ல கடகத்துல வந்துடுறாரு. குரு அப்படிங்கிறது வந்து அதுக்கு அடுத்தபடியா வந்துருது. அதுக்கப்புறம் புதன், சுக்கிரன், சனி, சந்திரன், ராகு அப்படிங்கிறது வந்துருது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். இது புரியுது இல்லைங்களா? இதே மாதிரிதான் ஒவ்வொரு கிழமைக்குமே நம்ம வந்து பார்க்கணும். இதுக்கு பேர் என்னன்னா ஜாம கிரகங்களுடைய வரிசை அப்படிங்கிறது பேர். ஜாம கிரகங்கள்னு பேர். ஃபர்ஸ்ட் நம்ம என்னன்னு பார்த்தோம்? முதல் அந்த ஜாமகோள் பிரசனுடைய அங்கங்கள் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, பகுதிகள்னு. ஃபர்ஸ்ட் என்ன போட்டிருந்தோம்? ஜாம நேரம்னு போட்டிருந்தோமா, ஜாம கிரகங்கள்னு போட்டிருந்தோமா? அப்ப ஜாம நேரங்கள்லாம் என்னன்னு பார்த்தோம்? ஒரு ஜாமம் அப்படிங்கிறது 1.5 மணி நேரம் அப்படின்னு பார்த்தோம். 8 ஜாமங்கள் வந்து பாத்தீங்கன்னா பகலுக்கு 8 ஜாமங்கள், இரவுக்கு 8 ஜாமங்கள் இருக்கு அப்படிங்கறத நம்ம வந்து பார்த்தோம். அதுக்கப்புறமா அதோட 1வது பாயிண்ட்லயே நம்ம என்ன பாக்குறோம்? இப்போ ஜாம கிரகங்கள் அப்படிங்கறத நம்ம வந்து பாக்குறோம். புரியுதுங்களா? இப்ப இந்த கிழமை அதிபதி இருக்காரு இல்லையா, இந்த வாராதிபன் சொன்னோம் இல்லையா, எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிரக இந்த வாராதிபனுடைய தத்துவம் என்ன அப்படின்னா, நம்ம வந்து இந்த விளையாட்டு பிரசனம் அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். அதுல சில விஷயங்கள் இருக்கு. எப்பவுமே வாராதிபன் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பலமான ஒருத்தர் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். வாராதிபதி அப்படிங்கிறது ஒரு பலமான அமைப்பு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். அதை நம்ம ஒரு சில இடங்கள்ல நம்ம வந்து பயன்படுத்துவோம். இது சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க, கேஷுவலா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரிங்களா? ஓகே, சரி. இதுல ஏதாவது சந்தேகம் இருந்தா கேட்கலாம் சார். டைம் வந்து 12 இல்ல 1 அப்படின்னு வர்றப்ப நான் அது சொல்றேன் சார். அடுத்த ஜாமத்துக்கு ஜம்ப் ஆயிடணும். அடுத்த ஜாமத்துக்கு ஜம்ப் ஆயிடணும். ஏன்னா இப்ப நம்ம ஒரு டைம் நம்ம பாக்குறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். 12 மணிக்கு வர்றாங்க அப்படின்னா 12 மணி முடிஞ்சு அந்த ஒரு செகண்ட்ல ஓட ஆரம்பிச்சிருமா இல்லையா? ஆமா சார். அப்ப அதனால வந்து பாத்தீங்கன்னா அடுத்த ஜாமம் தொடங்கிடுச்சு அப்படிங்கறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். இப்ப அந்த மாதிரி ஒரு நேரத்துல யார் யாரெல்லாம் வருவாங்க அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். சார் குட் ஈவினிங் சார். சார் குட் ஈவினிங் சார். மை நேம் இஸ் ஆறுமுகம் சார். புரியல சார். என் பேர் ஆறுமுகம் சார். ஐயா வணக்கம், வாங்க. ஐயா எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். சொல்லுங்க. இப்போ நம்ம
சரராசி உபயராசி மட்டும் எடுத்துக்கிறோம். சிறராசியா ம். அது ஒரு சந்தேகம். ஆரம்பிக்கிறது சரிங்க. வந்து மீனத்துல ஆரம்பிக்கிறோம். அதுக்கு என்ன காரணம்? ஐயா வெயிட் பண்ணுங்க, அது நாளைக்கு நம்ம பார்ப்போம். ஆஹ் நாளைக்கு நம்ம பார்ப்போம். சிறராசிகள்ல வந்து பாத்தீங்கன்னா ஏன் வந்து கிரகத்தை அடைக்காம இருக்கிறோம் அப்படிங்கறத நாளைக்கு பார்ப்போம். எல்லாமே போடுறோம். ஆ. ஆனா இங்க வந்து சிறராசி மெயின் சிறராசி தானே வலுவான இடம். ஐயா சிறராசிகள் தாங்கய்யா, அது ராகு காலத்தை முன்னிலைப்படுத்தி தான் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஜாமகோல் பிரச்சனத்தையே வடிவமைச்சிருக்காங்க. நாளைக்கு இந்த டாபிக் இருக்கு. சரி, நம்ம காலபுருஷ தத்துவம் வந்து மேஷ ராசி தானே ஐயா ஃபர்ஸ்ட்? அப்படி ஐயா ஒவ்வொரு காலபுருஷ தத்துவம் வந்து மேஷ ராசி கிடையாது. ஒவ்வொரு யுகங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ராசி காலபுருஷ தத்துவத்தை மையப்படுத்தி தான் வந்திருக்கு. ஒவ்வொரு யுகத்திலயுமே வெவ்வேறு ராசிகள் வந்து பாத்தீங்கன்னா பயன்படுத்தப்பட்டிருக்கு. அப்படிங்க. புரியுதுங்களா? இல்லையா? அதுதான் அவருடைய பேசிக் ஃபார்முலா. இப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்ப பாருங்க காலபுருஷ தத்துவத்துக்கே வருவோம். இப்ப தனகாரகன் யாரு? ஐயா ஆ? தனகாரகன் தானே குரு. குரு. சுக்கிரன் வராதா? சுக்கிரன் வந்து குரு சுக்கிரன். தனகாரகன் வந்து குரு வருமா சுக்கிரன் வருமா? தனகாரகன் குரு அல்லது ரெண்டுமே வருமா? ரெண்டுமே வரும். ரெண்டுமே வருமா? வரும் ஐயா. வருமா? இப்ப பாருங்க, இப்போ செவ்வாய் அப்படிங்கிறது காலபுருஷ தத்துவத்துடைய அதிபதி யாரு? செவ்வா. செவ்வாவா? செவ்வாய் இன்னொரு வீடு இருக்கா இல்லையா? ஆமா, 2 வீடு பிரிச்சுக்கோ. அதை விட்டுருங்க. இந்த 2வது வீடு அப்படியே விட்டுருங்க, பிரச்சனையே கிடையாது. இப்ப இதுல பாருங்க, எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா ஆன்டி கிளாக் வைஸாவும் அதோட தன்மைகள் தத்துவங்கள் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து வலியுறுத்தி சொல்லும். சரிங்களா? இப்ப பாருங்க, இந்த லக்னமா எடுத்துக்கோங்க. மேஷ லக்னத்துக்கு முதல் வீடு யாரு? அவர்தான் லக்னாதிபதி. 2வது வீடு அப்படிங்கிறது தனகாரகனா? புத்தகத்துல இருக்கக்கூடிய சுக்கிரன் யாரோட அதிபதி? இந்த வீட்டு அதிபதி யாரு? சுக்கிரனா? ஆமா. இப்ப இங்க வந்து இந்த வீட்டு இதுல இருந்து ஆன்டி கிளாக் வைஸ்ல 2வது வீட்டு அதிபதி யாரு? குரு. குருவா? செவ்வாய். குரு வந்துருதா? குரு சுக்கிரனும் வருதா? அப்ப குரு சுக்கிரனும் வந்து பாத்தீங்கன்னா யாரு? தனகாரகன். நீங்க இந்த மாதிரி கூட இருக்கு அதுல காலபுருஷ தத்துவத்துல. சரிங்களா? இப்ப பகல்ல பிறந்தவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பகல்ல பிறந்தவங்களுக்கு இரவுல பிறந்தவங்களுக்கு அவருடைய ஜாதக அமைப்பு நீங்க அந்த பாரம்பரிய ஜோதிடம் படிக்கும் போது ஒரு சில மாறுதல்கள் இருக்கும். பகல் பிறந்த ஜாதகத்துக்கு வேற மாதிரி பார்க்கணும், இரவுல பிறந்தவங்களுக்கு வேற மாதிரி ஜாதகம் பார்க்கணும். அப்படிங்க. சரி, அது இருக்கு. அது சில ரூல்லாம் இருக்கு, நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கேள்விப்பட்டேன். ஓகே, புரிஞ்சுக்கோங்க. சும்மா ஜென்ரலா தெரிஞ்சுக்கிறதா சொல்றேன். சரிங்களா? இப்ப இதுல பாருங்க, இதுல இருந்து 3ஆம் வீடு அப்படிங்கிறது புதன் வருது இல்லையா? ஆமா. புதன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீட்டோட கடைசி சகோதரன் வந்து பாத்தீங்கன்னா புதன். இளைய சகோதரம். இளைய சகோதரர், கடைசி சகோதரம், கடைக்குட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து புதன். அதாவது 2 சகோதரர் இருக்கிறவங்களுக்கு கடைசி சகோதரர். பாவ ரீதியா வரும்போது சகோதர ஸ்தானமா இருந்தா கூட, இப்ப நீ இதுல பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்க, சனி அப்படிங்கிறது வந்து வருது. இது வந்து பாத்தீங்கன்னா புதன் வருது. சனி அப்படிங்கிறது என்ன வருது? மூத்த சகோதரமா? ஆமா ஐயா. அப்ப இது 3ஆம் இடம். அது எப்படி வருது? 3ஆம் இடத்தை குறிக்குது. இங்க இருந்து 3ஆம் இடத்தை குறிக்குது. பாவங்கள் வரும்போது சில விஷயங்கள் நான் சொல்றேன். பாவத்தை பத்தி எடுப்பேன். பாவத்தை பத்தி எடுக்கும்போது சில விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்லி தர்றேன். கவலைப்படாது. நன்றி நன்றி. சரி, இதை அழிச்சிடலாமா? சரி, இப்ப நீங்களா ஒரு கிழமை ஒரு ஜாம சொல்லுங்க. புதன்கிழமை. புதன்கிழமையா சனிக்கிழமையா? நீங்களே ஒரு முடிவுக்கு வாங்க. யாரும் ஒருத்தர் பேசுங்க. ஆமா, இல்ல அத பத்தி நீங்க ஒரு முடிவு பண்ணிட்டீங்கன்னா போதும், எனக்கு பிரச்சனை இல்லை. சனிக்கிழமையும் போட்டுருங்க. ஓகே மேடம், சனிக்கிழமையே எடுத்துக்கலாம். பெண்களுக்கு முன்னுரிமை. ஓகே, சனிக்கிழமை என்ன ஜாமங்க? 3ஆம் ஜாமம். 3ஆம் ஜாமம் எடுத்துக்கலாம். ஸ்திரராசிகள் முதல்ல அடைச்சிருங்க.
பிறராசிகள் அடைக்கிறதுக்கு உண்டான காரணத்தை நம்ம நாளைக்கு பார்ப்போம். ஏன்னா ராகு காலத்துக்கு முக்கியத்துவம் பெற்றுதான் வந்து இந்த ஜாமக்கோள் பிரச்சனமே வந்து வடிவமைக்கப்பட்டிருக்காங்க. அப்ப அந்த பிறராசிகளை டைம் எடுத்து அடைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ராகு காலம் வந்து பாத்தீங்கன்னா சரியா வந்து அமையாது. நாளைக்கு பார்ப்போம் எப்படி வருது அப்படின்ட்டு. சரிங்களா? ஓகே. இப்ப சனிக்கிழமை 3ஆம் ஜாமம் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் என்ன பார்க்கணும்? ஃபர்ஸ்ட் என்ன ரூல்? ஜாம கிரக வரிசையை அமைக்கிறதுக்கு என்ன ரூல்? அந்த ஜாமத்துல போகணும், 3ஆம் ஜாமத்துல போகணும். ஓகே. இப்போ இந்த சனிக்கிழமைக்கு உண்டான கிழமை அதிபதி யாரு? சனி. 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 ஓகே. இப்ப சனி அப்படிங்கிறது தனுசுல வருவாரா? தனுசுல ஏன் வர்றாரு? தனுசுல வர்றாரு. அதான் 3ஆம் ஜாமங்கிறனால. முதல் ஜாமம் இங்க மீனத்துல தொடங்குது. 2வது ஜாமம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா மகரத்துல தொடங்குது. 3ஆம் ஜாமங்கிறனால சனி அங்க வர்றாரு. சனி அங்க வர்றாரு. அப்போ சனி அப்படிங்கிறது இங்க வந்துடுறாரு. சனிக்கு அப்புறம் இருக்கக்கூடிய கிரகம் இது சந்திரன். 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 சந்திரனுக்கு அடுத்தபடியா பாம்பு. பாம்பு. ஓகே. அடுத்தது சூரியன். சூரியன். சூரியன் ராசி சொல்லி சொல்லுங்க மத்தவங்களுக்கு. ஏன்னா வீடியோ பார்க்கும்போது சில புரியாம இருந்தா கூட அவங்க தெரியும். கடகத்துல சூரியன். ஓகே. கடகத்தில் சூரியன். செவ்வாய். மிதுனத்துல வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய். மேசத்துல குரு. மேசத்தில் குரு. மீனத்தில் புதன். மீனத்தில் புதன். மகரத்தில் சுக்கிரன். மகரத்தில் சுக்கிரன். ஓகே. இப்ப நம்ம இந்த மாதிரி கிரகங்கள் வந்து நம்ம வந்து அடைச்சிட்டோமா? இது நம்ம சரியா அடைச்சிருக்குமா அப்படிங்கிறது ஒரு ஆரம்ப காலத்துல ஒரு பவர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா? இத வந்து சரி பார்க்கறதுக்கு ஒரு மெத்தட் இருக்கு. சரிங்களா? அதை இப்ப பார்க்கலாமா? ஓகே. இங்க பாருங்க, மொத்தம் நம்ம எத்தனை கிரகம், நம்ம ஜாமக்கோள் கிரகங்கள் நம்ம எத்தனை பயன்படுத்துறோம்? 8 கிரகம் பயன்படுத்துறோமா? ஓகே. இருங்க. இது வந்து சனிக்கிழமை 3ஆம் ஜாமம் பார்த்தோம். இப்ப இதை வச்சே நம்ம எப்படின்னு பார்ப்போம். சரிங்களா? இப்ப பொதுவா வந்து பாத்தீங்கன்னா இந்த கிரகத்துடைய வரிசை சொல்லுங்க. மொத்த 8 கிரகத்தோட வரிசை சொல்லுங்க. சூரியன், செவ்வாய், குரு, புதன், சுக்கிரன், சனி, சந்திரன். சரிங்க. இப்போ சூரியன், செவ்வாய், குரு, புதன், அதுக்கப்புறம் சுக்கிரன். ஓகே. சனி, சந்திரன், ராகு. சரிங்களா? இப்ப இந்த 8 கிரகம் இருக்கு இல்லையா? 8 கிரகத்தை வந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா 4 நாளா பிரிச்சு எழுதிக்கிறோம். முதல்ல அந்த செக் பண்றதுக்கு உண்டான ரூல் இதுதான். சூரியன் அப்படிங்கிறது, அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய்னு எழுதுறோம், அதுக்கப்புறம் குருன்னு எழுதுறோம், அதுக்கப்புறம் புதன் எழுதிக்கிறோம். 8 கிரகத்தை 4 நாளா பிரிக்கிறோம். ஏன் பிரிக்கிறோம் அப்படின்னா, இப்ப பாருங்க, எப்பவுமே எந்த ஜாமத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னா கூட சூரியனுக்கு நேரா வந்து பாத்தீங்கன்னா சுக்கிரன் தான் இருப்பார். சூரியனுக்கு நேரா சுக்கிரன் தான் இருப்பார். இப்ப இதுல பாருங்க, சூரியன் எங்க இருக்காரு? கடகத்தில் சூரியன். சூரியனுக்கு நேரா 7ஆம் வீட்டுல சுக்கிரன் இருக்காரா? சுக்கிரனுக்கு நேரா சூரியன் தான் இருப்பார். இப்படி பாத்தீங்க அப்படின்னா கூட சுக்கிரனுக்கு நேரா சூரியன் தான் இருப்பார். சூரியனுக்கு நேரா சுக்கிரன் இருப்பாரு. சுக்கிரனுக்கு நேரா வந்து பாத்தீங்கன்னா சூரியன் இருப்பார். இதுக்கப்புறம் செவ்வாய்க்கு நேரா யார் இருப்பாங்க? சனி. செவ்வாய்க்கு நேரா சனி இருப்பாங்க. சனிக்கு நேரா யார் இருப்பாங்க? செவ்வாய். செவ்வாய் தான் இருப்பாங்க. இப்ப இதுல பாருங்க, சனி வந்து தனுசுல இருக்காரு. செவ்வாய் அப்படிங்கிறவரு மிதுனத்தில் இருக்காரு. சனிக்கு நேரா செவ்வாய் இருக்காரா? செவ்வாய்க்கு நேரா சனி இருக்கா? ஓகே. இப்ப இதுல பாருங்க, அடுத்தது குருவுக்கு நேரா சந்திரன் இருக்காரு. சந்திரனுக்கு நேரா யார் இருக்காங்க? குருவுக்கு நேரா சந்திரன் வந்துருச்சு. சந்திரனுக்கு நேரா வந்து பாத்தீங்கன்னா குரு வந்துருச்சு. அதுக்கு அடுத்தது புதனுக்கு நேரா வந்து ராகு இருப்பாங்க. ராகுக்கு நேரா வந்து பாத்தீங்கன்னா புதன் இருப்பாங்க. இப்ப இதுல பாருங்க, புதனுக்கு நேரா வந்து ராகு இருக்காரு. ராகுக்கு நேரா வந்து பாத்தீங்கன்னா புதன் இருக்காரு.
அப்ப இந்த மாதிரி கிரகங்கள் அமைஞ்சதுன்னா நம்ம வந்து ஜாமக்கோள் கிரகத்தை வந்து பாத்தீங்கன்னா நம்ம சரியான முறையில அமைச்சிருக்கோம் அப்படிங்கறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். புரியுதுங்களா? ஓகே சார். ஓகேங்களா? இப்ப இதுல ஏதாவது டவுட் இருக்கா? இந்த முறையில ஏதாவது டவுட் இருக்கா? ஏன்னா ஆரம்ப காலத்துல நம்ம பழகும் போது என்ன நடக்கும் அப்படின்னா, அவசரத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு கிரகத்தை மாத்தி போடுற கூட வாய்ப்பு இருக்கும். அதுல கரெக்டா எந்த இடத்துல டவுட் வரும் அப்படின்னா, அந்த சந்திரன் பாம்பு வருது இல்லையா, 6 கிரகத்தை கூட கரெக்டா அமைச்சிருவோம். இந்த மதி பாம்புல வந்து பாத்தீங்கன்னா மாட்டிக்குவோம். அந்த சந்திரநீர் ஆகும் வந்து வரும்போது நம்ம சில விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம மறந்துடுவோம், அல்லது நம்ம தவறா எழுத கூட வாய்ப்பு இருக்கு. இப்ப சப்போஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்ப சூரியனுக்கு அடுத்தபடியா வந்து குரு இருந்துச்சுன்னு வச்சுக்கலாமே. இப்ப நம்ம மறந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சூரியனுக்கு அடுத்தபடியா குரு போடுறோம், குருவுக்கு அடுத்தபடியா செவ்வாய் போடுறோம், அப்படி வச்சுக்கலாம். நம்ம மறந்த மாதிரி எழுதிட்டோம்னு வச்சுக்கலாமே. சூரியனுக்கு அடுத்தபடியா என்ன வரணும்? செவ்வாய் தானே வரணும். ஆனா நம்ம குருன்னு மறந்த மாதிரி போட்டுட்டோம், அதுக்கப்புறம் செவ்வாய் போடுறோம், அப்படி வச்சுக்கலாம். இந்த மாதிரி எழுதும் போது என்ன நடக்குது அப்படின்னா, இப்ப பாருங்க இந்த மாதிரி ஆர்டர்ல வந்து அது வராது. இப்ப சூரியனுக்கு நேரம் என்ன கிரகம் வரணும்? சூரியனுக்கு நேரம் சுக்கிரன் வரணும், வந்துருச்சு. அதுக்கு அடுத்தது செவ்வாய்க்கு நேரம் சனி வரணும். செவ்வாய்க்கு நேரம் சனி வரணும். ஆனா இங்க என்ன வந்திருக்கு? தவறா வந்துருச்சு அப்படிங்கிறது நம்ம 2வது ஸ்டெப்லயே நம்ம வந்து பாத்துக்கலாம். இது நீங்க கிராஸ் செக் பண்றதுக்கு இந்த மெத்தட் வந்து நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அல்லது என்னால வந்து சூரியன் செவ்வாய் குரு, புதன் சுக்கிரன் சனி, சந்திரன் பாம்பு அப்படின்னு என்னால வந்து சரியா வந்து அமைக்க முடியும் அப்படின்னா உங்களுக்கு வந்து கவலைப்பட வேண்டியதே இல்லை. அவங்களுக்கு இந்த ரூல் வந்து பாத்தீங்கன்னா பயன்படாது. சரிங்களா? நேரங்கிறது 7ஆம் வீடு தான் நேர் வீடுன்னு சொல்ல முடியும். 7ஆம் வீடு அப்படிங்கிறது நேர் வீடு. 7வது இடத்துல அப்படின்னு எடுத்து. ஓகே. இப்ப இந்த ரூல்ல இந்த ஜாம கிரகத்தை நம்ம அமைக்கிறோம் இல்லையா, இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாந்தி கணிதத்துக்கு நம்ம ஒரு இடத்துல இதை பயன்படுத்துவோம், இந்த இடத்துல. சரிங்களா? அப்ப நம்ம வந்து சில விஷயங்கள் நம்ம வந்து பார்ப்போம். சரிங்களா? அதனால ஜென்ரலா எந்த ஒரு விஷயத்தையும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து அவாய்ட் பண்ணாதீங்க. கத்துக்கிற விஷயத்த நம்ம ஏதாவது ஒண்ணு இது பண்ண போறோமா, ஸ்பெஷலா ஏதாவது கத்துக்க போறோமா? கிடையாது. அப்ப இந்த ஜாமக்கோள் வசதிக்கு என்னென்னலாம் தேவையோ அதை நம்ம வந்து பாத்தீங்கன்னா கத்துக்குவோம். இந்த வகுப்பே அப்படிதான் இருக்க போகுது. உங்களுக்கு என்னென்னலாம் தேவையோ இது முழுமையா வந்து பாத்தீங்கன்னா ஒரு வடிவமைக்கப்பட்ட ஒரு சிஸ்டம் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா நான் பயன்படுத்திட்டு இருக்கேன், என்னுடைய மாணவர்கள் வந்து பாத்தீங்கன்னா பயன்படுத்திட்டு இருக்காங்க. நிறைய வந்து பாத்தீங்கன்னா ஐபிஎல் எல்லாம் கணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப பிக் பாஸ் நடந்துச்சு இல்லையா, பிக் பாஸ்ல நிறைய வெற்றி பெற்றாங்க, நிறைய சம்பாதிக்க கூட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பெட்வேன் எல்லாம் இருக்கு இல்லையா, betway.com பாத்துருப்பீங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? பெட்வேன்னு ஒண்ணு இருக்குல்ல சார், betway.com சொல்லிட்டு பிக் பாஸோட அவங்கதான் வந்து ஸ்பான்சர். பிக் பாஸ் நடந்துச்சு இல்லையா, பிக் பாஸ் கிரிக்கெட் லீக். இந்த பிக் பாஸ் கிடையாது சார், விஜய் டிவில வர்ற பிக் பாஸ் இல்ல. இந்த பிக் பாஸ் கிரிக்கெட் லீக் நடந்துச்சு இல்லையா, இப்பதான் நடந்து ஆஸ்திரேலியா நடந்து. அதுல இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்த பெட்வே அப்படிங்கிறவங்க தான் அவங்க வந்து ஸ்பான்சரா இருந்தாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய அவங்க சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதை பத்தி பரவாயில்ல, உங்களுக்கு ஒரு கலை நீங்க கத்துட்டீங்கன்னா அது நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க, அதை பத்தி பிரச்சனையே கிடையாது. ஏன் சொல்றேன் அப்படின்னா நம்ம வந்து என்ன வேணாலும் நம்ம அதை பார்க்க முடியும். நம்ம என்னன்னா நம்ம என்னென்னலாம் தேவையோ அதுக்காக மட்டும் நீங்க இந்த சிஸ்டத்தை வந்து பயன்படுத்துங்க அப்படிங்கறதுக்காக உங்களை வலியுறுத்தி சொல்றேன். ஏன்னா இதை வச்சு நல்லதுதான் பண்ணணும். புரியுதுங்களா இல்லையா? கண்டிப்பா. ஏன்னா அதுக்கு வந்து நீங்க கண்டிப்பா ஒரு ஷூரிட்டி கொடுக்கணும். சரிங்களா? நம்ம எதை வேணாலும் நம்ம பார்க்கணும் அப்படிங்கறதுக்காக நம்ம பார்க்க கூடாது, அதுக்காக சொல்றேன். ஓகே சரி, இது புரிஞ்சுது இல்லையா? ஓகே, வேற ஏதாச்சும் கேள்விகள் இருந்தா கேட்கலாம் சார். ஏன் சொல்றேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே அடிப்படையை நல்ல டெப்தா கத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கலாமே. இந்த அடிப்படை அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜாமக்கோள் பிரச்சனத்துல இந்த நம்ம அந்த 5 அங்கங்கள் பண்ணோம் இல்லையா, பதிவு பண்ண இல்லையா, அதுதான் வந்து ரொம்ப அடிப்படையான ஒரு விஷயம். இப்படி இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அடிச்சீங்கன்னா சாஃப்ட்வேர்லயே கணிதம் பண்ணி வந்துருது. இப்ப நம்ம சாஃப்ட்வேரவே செக் பண்ணி பார்க்க முடியும். ஒரு சில எரர்ல சாஃப்ட்வேரா மாறி காமிக்கலாமா இல்லையா? இப்ப நம்ம சாஃப்ட்வேரவே செக் பண்ண முடியும் கரெக்டா இருக்கா அப்படின்ட்டு. அப்ப நீங்க அதுல ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னா தானே கத்துக்க முடியும். இப்ப நிறைய ஜோதிடர்கள் வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஜோதிட முறைகள் படிச்சா கூட நிறைய ஜோதிடர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா லக்னம் கூட கணிக்க தெரியாம நிறைய ஜோதிடர்கள் இருக்காங்க. பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், கேள்விப்பட்டிருப்பீங்க.
இருக்கு. லக்னம் கணிக்க தெரியாது, நவாம்சம் வந்து பாத்தீங்கன்னா கணிக்க தெரியாது. அந்த மாதிரி நிறைய ஜோதிடர்கள் இருக்காங்க. ஏன்னா அதிரடி ஜோதிடர்கள் நிறைய உருவாயிட்டு இருக்காங்க. தவறா சொல்லல. இப்ப நீங்க அதாவது ஒரு சூழ்நிலை சந்தர்ப்பம் காலத்தினால ஒரு ஜோதிடரா ஆயிட்டீங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா அதை நீங்க முறையா வந்து கத்துக்கோங்கன்னு தான் சொல்றேன். ஓகே. காரணம் புரியுதா இல்லைங்களா? ஒரு சூழ்நிலை ஒரு நிர்பந்தத்துக்கு காரணமா ஒரு ஜோதிடர் ஆகிறோம். உண்மையா இல்லையா? கண்டிப்பா. நம்ம ஒண்ணு அதாவது என்னதான் நம்ம வந்து ஜோதிட முறைகள் பார்த்தா கூட நம்மளுக்குன்னு ஒரு வாக்குப்பதிவு இருந்துச்சுன்னா டக்கு 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 டக்குன்னு அவங்களுக்கு வந்து பலிதமாயிரும். இப்ப நீங்க ஆரம்ப காலத்துல நீங்க படிச்சிருப்பீங்க, ஒரு சில விதிகள் நீங்க பாக்குறீங்க, டக்குன்னு கேக்குறாங்க, ஒரு ஏதோ ஒரு ரீதியா ஒரு பரிகாரம் சொல்றீங்க. இப்ப கல்யாணம் ஆருக்கு இந்த கோயிலுக்கு போயிட்டு வா நல்லா ஆகுதுன்னு சொல்றீங்க. அப்ப நீங்க சொன்ன டைம்ல அவங்களுக்கு ஒரு வாக்குப்பதிவு இது மூலியமா அது நடந்துருச்சு. அப்ப நீங்க ஜோதிடர் ஆயிட்டீங்களா இல்லையா? கண்டிப்பா. நிறைய படிச்சவங்க எல்லாம் ஜோதிடர் கிடையாது. உண்மையா இல்லையா? யார் வந்து அதை படிச்சதை வந்து பாத்தீங்கன்னா பயன்படுத்துறாங்களோ, அதிகப்படியான மக்களுக்கு வந்து வெற்றியை கொடுக்குறாங்களோ அவங்கதான் ஒரு முறையான ஜோதிடர். அவங்கதான் ஒரு வெற்றியாளர்னு எடுத்துக்கலாம். அவங்கதான் ஒரு வெற்றிகரமான ஒரு ஜோதிடர். கண்டிப்பா. மக்கள் வந்து உங்களுக்கு ஒரு சர்டிபிகேட் கொடுக்கணும். எந்த யூனிவர்சிட்டி சர்டிபிகேட் கொடுத்தாலும் உங்களுக்கு எந்த விதமான பிரயோஜனம் கிடையாது. ஆமாங்க சார். உண்மையா இல்லையா? எத்தனை பக்கம் காசு கொடுத்தா சர்டிபிகேட் கொடுக்குறாங்க? கொடுக்குறாங்களா இல்லையா? ஆமாங்க. அப்ப அந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு மக்கள் வந்து இவர்கிட்ட போனா நல்லா ஆகும் அப்படிங்கிற ஒரு சர்டிபிகேட், அதுதான் பெரிய சர்டிபிகேட். இது எல்லாத்தோடமே ஒரு மிகப்பெரிய ஒரு சர்டிபிகேட். அதுதான் காரணம். புரியுதுங்களா இதுக்காக சொல்றேன் அப்படின்ட்டு? புரியுது. ஏன்னா இது என்னுடைய அனுபவத்துல நான் கிடைச்சது, அதுக்காக உங்களுக்கு சொல்றேன். ஏன்னா இதெல்லாம் தெரிஞ்சுட்டீங்க அப்படின்னா எதிர்காலத்துல இதெல்லாம் சொல்றதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க. ஓகே சரிங்களா? இதுல சொல்லுங்க சார். இப்போ அண்ணா வணக்கங்கண்ணா. ஓகேங்கண்ணா. ஓகேண்ணா நம்ம பாத்துருவோம். நாளைக்கு கிளாஸ் இருக்கா அவங்களோடது? இல்லங்கய்யா, இல்ல நாளைக்கு இல்ல. ஓகே ஓகே சார் ஒரு கேள்வி. சார் வணக்கம். நம்ம இன்னைக்கு இன்னொரு கிளாஸ் வந்து கேப் ஆயிருச்சு. இன்னொரு கிளாஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்ட்ராக்ட் ஆயிருச்சு. நம்ம அதனால இப்பவே நம்ம வந்து வகுப்பை முடிச்சுக்கிறோம். நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம நிறைய நேரம் எடுப்போம். 2 மணி நேரத்துக்கு மேல நம்ம எடுப்போம். சார் டெய்லியுமே கிளாஸ் இருக்கு சார். நான் லீவ் இருந்தா இன்ஃபார்ம் பண்ணிடுவேன். எல்லாமே 7 மணிக்குங்களாங்க சார்? 7 மணிக்கு சார், 7 மணிக்கு. ஏன்னா இன்னொரு ஐடி கிராஸ் ஆயிருச்சு. அப்புறம் 2-3 நண்பர்கள் வந்து பாத்தீங்கன்னா வேலை விட்டு வர்றதுக்கும் லேட் ஆகுது அப்படின்னு